கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து வருவோம். 2 சாமுவேலின் புத்தகம் 3ஆம் அதிகாரம். The book of 2 Samuel. எல்லாரும் பரிசுத்த வேதாகமத்தை எடுத்துக்கொள்வோம். Praise the Lord. 2 சாமுவேலின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் அவருடைய 1வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரம். 2 Samuel chapter 3 verse 1. வாசிங்க. கர்த்தருடைய பரிசுத்தமான நாம மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே செய்தியினுடைய தலைப்பு தாவீது வர வர பலத்தான். அல்லேலூயா. Praise the Lord. தாவீது வர வர பலத்தான். Praise the Lord. தாவீது சாதாரணமாய் இருந்த தாவீதை அவருடைய வாழ்க்கையிலே வர வர அவர் பலப்படுவதற்கு காரணம் என்ன? சாதாரணமாய் இருந்த தாவீது அசாதாரணமாய் மாற்றப்படுவதற்கு காரணம் என்ன? பாருங்க, ரொம்ப முக்கியமான ஒரு ஏரியா. தாவீது வர வர பலத்தான். அதே போல தேவ பிள்ளைகள் நாம் கேட்கிற வார்த்தையின்படி உண்மையாய் செயல்பட ஆரம்பிக்கும் போது உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளையும் வர வர பலனடைய செய்ய ஆண்டவர் போதுமானவராய் இருக்கிறார். அதே போல அருமையான சபையையும் வர வர பலனடைய செய்ய கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார். தாவீது வர வர பலத்தான் என்கிற வார்த்தையில தாவீதோட கூட கர்த்தர் இருந்தபடியினால் தாவீது வர வர பலத்தான் என்று பார்க்கிறோம். அப்போ நம்ம வர வர பலக்கணும்னு சொன்னா, ஆர் பலப்பட்டு வளரணும்னு சொன்னா நம்ம கூட யார் வேணும்? கர்த்தர் வேணும். யாருக்கிட்ட கர்த்தர் இருக்கிறாங்களோ, அப்போ தெய்வ பயம், கர்த்தரை குறித்த அறிவு, கர்த்தரை குறித்துள்ள ஞானம், இன்னும் வேத வசனங்களை குறித்ததான ஞானம் நமக்குள்ளே அதிகமாய் வளர வளர கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நாம் வர வர பலக்கும்படியாய் கர்த்தர் உதவி செய்கிறவராய் இருக்கிறார். அப்ப தினமும் நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னா, கர்த்தரை குறித்த அறிவு நமக்குள்ள இன்னும் அதிகமாய் உண்டாக எதை தூக்கணும்? நம்ம தினமும் பைபிளை டெய்லி என்ன பண்ணணும்? தியானிக்கணும், கையில தூக்கணும். நிறைய பேரு, நீங்க யாரும் அப்படி கிடையாது. உங்களை பார்த்து ரொம்ப ஆர்வமா இருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பாருங்க, சிலவங்க பாத்தீங்கன்னா சர்ச்சுக்கு வரும்போது என்ன பண்றாங்கன்னா பைபிள் என்ன பண்ணுவாங்க, கொண்டு வந்துருவாங்க. அதுக்கப்புறம் பைபிள் எங்க போயிடும்? நேர பீரோக்குள்ள போயிடும், இல்லன்னா ஷோகேஸுக்குள்ள போயிடும். அதுக்கப்புறம் எப்ப திரும்ப சர்ச்சுக்கு கிளம்புறோமோ அப்பதான் என்ன பண்றது? எங்க எடுக்கிறது? கையில எடுக்கிறது. பாருங்க, நோ நோ நோ, அப்படி அல்ல. நாம் வர வர பலக்கணும்னு சொன்னா இந்த வேத வசனத்தை நாம் எவ்வளவு வாசிக்க முடியுமோ, எவ்வளவு தியானிக்க முடியுமோ, எவ்வளவு இன்னும் அதிகமாய் கற்றுக்கொள்ள முடியுமோ, நாம் அதிகமாய் அதிகமாய் கற்றுக்கொள்ளும் போது அந்த வார்த்தைகள் நம்மை வர வர பலனடைய செய்து கொண்டே இருக்கும். ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். இப்ப நம்ம அபிஷேகம் என்கிற ஒரு புஸ்தகத்தை நீங்க வாசிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சாம் ஜபத்துர் ஐயாவோடதான அபிஷேகம் என்கிற ஒரு புஸ்தகம். இந்த அபிஷேகம் என்கிற புஸ்தகத்தை நீங்க வாசிக்கும் போது ரொம்ப நல்ல புஸ்தகமா இருக்கு. நிறைய விஷயங்கள் அதுல கற்றுக்கொள்ள முடியுது. உடனே நம்ம என்ன பண்ணுவோம்? இதை வாசிச்ச உடனே பக்கத்துல நமக்கு தெரிஞ்சதான, இப்போ ஐயா கிட்ட நான் என்ன பண்ணுவேன், கொடுப்பேன். ஐயா என்ன பண்ணுவார்? ஐயா, இந்த புஸ்தகம் சூப்பரா இருக்கீங்க, ஒண்ணு வாசிங்க அப்படின்னு சொன்ன ஐயா வாசிக்கிறார். அவர் வாசிச்சு என்ன பண்றாரு? ஐயோ சூப்பரா இருக்கு இந்த புஸ்தகம் அப்படின்னு சொல்லிட்டு மத்தவங்களுக்கு கொடுக்கிறார். ஒன்னொன்னா எல்லாரும் வருது. கடைசியா பிளஸிங் வருது. பிளஸிங் என்ன பண்றாரு? இந்த புஸ்தகத்தை வாசிச்சுட்டு ஏன் புஸ்தகம்னு யாருக்கு தெரியாது? பிளஸிங் தெரியாது. பிளஸிங் நினைக்கிறாரு, ஐயோ ஜாக்கி பாஸ்டர் கொடுத்தோம்னா இந்த புஸ்தகம் ஜாக்கி பாஸ்டருக்கு பிரயோஜனமா இருக்குமே சொல்லிட்டு என்ன பார்த்தோன்னு சொல்றாரு, பாஸ்டர் ஒரு புஸ்தகத்தை வாசிச்சேன் பாஸ்டர், இட்ஸ் a beautiful புஸ்தகம் பாஸ்டர், நிறைய விஷயம் கத்துக்கிட்டேன், நீங்க இந்த புஸ்தகத்தை வாசிங்க அப்படி என்கிட்ட கொடுத்தா நான் என்ன சொல்லுவேன்? blessing இது என்னுடைய புஸ்தகம்ப்பா, நான் தான் என்ன பண்ணேன், இந்த ஐயாட்ட கொடுத்தேன், அது அப்படியே சுத்தி வாங்கிட்டு வந்திருக்கு, நீ வேற யார்கிட்ட கொடுக்கணும் என்ன பண்ணு, நீ கொடு, இல்லாட்டி நான் என்ன பண்றேன், என்னுடைய எங்க வைப்பேன், லைப்ரரியில வச்சிருவேன்.
திரும்ப அந்த அபிஷேகம் என்கிற புஸ்தகத்தை நான் வாசிக்கும்படியா நினைப்பேனா? நினைக்க மாட்டேன். ஏன்னா ஆல்ரெடி அந்த புஸ்தகத்தை என்ன பண்ணிட்டேன், நான் வாசிச்சிட்டேன். அவளோட கருத்துக்கள் என்ன பண்ணுனா எடுத்துக்கிட்டேன். ஆனா பரிசுத்த வேதாகமம் அப்படிப்பட்டது அல்ல. நீங்க ஒரு முறை வாசிச்சாலும், 2 முறை வாசிச்சாலும், 5 முறை வாசிச்சாலும், 100 முறை வாசிச்சாலும், 300 முறை வாசிச்சாலும், 1000 முறை வாசிச்சாலும், எடுக்க 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 புதையல்கள் இருக்கிற உலகத்தில் இருக்கிற ஒரே புஸ்தகம் பரிசுத்த வேதாகமம் மாத்திரமே. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பிரைஸ் தி லார்ட். பாத்தீங்களா, நான் எதுக்கு சொல்றேன்னா, சோ இந்த வேதாகமத்தை நாம் ஒவ்வொரு நாளும் எடுக்க எடுக்க, கரத்துல எடுத்து வாசிக்க வாசிக்க, இந்த வேத வார்த்தைகள் நம்மை இன்னும் அதிகமாய் உருவாக்கும். இப்போ ஆண்டவராகிய இயேசு இங்க வந்துட்டு போய் 2000 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. அந்த நாட்கள் இருந்து வசனம் தான் என்ன பண்ணுது, போதிக்கப்படுது. அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலோ, அந்யோன்யத்திலோ, அப்பம் பிட்குதலோ, ஜபம் பண்ணுகிறதிலோ உறுதியாய் தரித்திருந்தாங்க. பிரசங்க அன்னையிலிருந்தே வசனம் தான் போயிட்டு இருக்கு. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா, லாசர் பாஸ்டர் ஊழியத்தை ஆரம்பிச்சு எத்தனை வருஷம் ஆச்சு? 35 வருஷம். 35 வருஷமும் ஐயா பிரசங்கம் பண்ணும்போது, நான் 35 வருஷத்துல பைபிள்ல உள்ளது எல்லாம் முடிச்சு பிரசங்கம் பண்ணிட்டேங்க ஐயா. அதனால இனி எனக்கு பைபிள்ல இருந்து பிரசங்கம் பண்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. அதனால வேற ஒரு புஸ்தகத்தை கொண்டு வர ஐயா கொண்டு வருவாரா? இல்ல. ஏன்னா இன்னும் அதுக்குள்ள பிரசங்கம் பண்ண வேண்டியது, சொல்லிக் கொடுக்க வேண்டியது எக்கச்சக்கமா இருக்கு. நாங்க இப்ப பைபிள் காலேஜ்ல டீச் பண்ணுவோம். டீச் பண்ணும்போது நாங்க நிறைய விஷயங்களை இன்னும் அதிகமா தியானிப்போம். இன்னும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு புதிய காரியத்தை கற்றுக் கொடுக்கணும், புதிய காரியத்தை கற்றுக் கொடுக்கணும்னு சொல்லிட்டு. ஆனா ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, நான் கிளாஸுக்கு ஒவ்வொரு நாளும் கிளாஸுக்குள்ள என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி, அதாவது ரெகுலர் கிளாஸா இருக்கட்டும், ஈவினிங் பைபிள் காலேஜா இருக்கட்டும், ஆண்டவரே இந்த வார்த்தைகளை கற்றுக் கொடுக்கும்படியா நான் போறேன். ஆபீஸ்ல நான் ஜெபம் பண்ற ஒரு விஷயம், ஆண்டவரே இந்த வார்த்தைகள் உம்முடைய வார்த்தைகள், அதனால இந்த வார்த்தைகளை நாங்கள் கற்றுக் கொடுக்கும் போது இன்னும் ஆவிக்குரிய பாதையில புதிய காரியங்களை எங்களுக்கு கற்றுத்தாங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு கிளாஸுக்குள்ள போகும்போது பரிசுத்த ஆவியானவர் இன்னும் புதிய காரியத்தை கற்றுக் கொடுப்பாரு. எவ்வளவு ஒரு விசேஷத்த புஸ்தகம் பாருங்க, எவ்வளவு ஒரு விசேஷத்த புஸ்தகம். இந்த புஸ்தகத்தை வாசிக்கிறவங்க, இன்னும் சொல்ல எடுக்கிறவங்க, வாசிக்கிறவங்க, கேட்கிறவங்க யாரு? பாக்கியவான்கள். அப்போ நாம் வர வர பலப்படணும்னு சொன்னா, இந்த வேத வார்த்தைகள் நம்மை இன்னும் அதிகமாய் உருவாக்கும்படியாய் அந்த வார்த்தைகளை நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் வாசித்து உள்வாங்க வேண்டிய பொறுப்பு நமக்குள்ள இருக்கு. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். தேவனுடைய வார்த்தை என்ன? பைபிள் வார்த்தை தான். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான்னு சொன்னா, இந்த வார்த்தைகள் நம்மை உள்ளான மனுஷன், நம்முடைய ஆவிக்குரிய பாதையிலே உள்ளான மனுஷன், நம்முடைய ஆத்துமா இன்னும் பலப்படுவதற்கு இந்த வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் வாசிக்கிறவளா இருக்கணும். அல்லேலூயா. நம்ம டெய்லி சாப்பிடுறோம்னு சொன்னா எத்தனை மணி சாப்பிடுவோம்? நிறைய பேர் 3 நேரம் சாப்பிடுவோம், சிலர் 4 நேரம் சாப்பிடுவாங்க, 5 நேரம் சாப்பிடுவோம் இருக்காங்க. சில பாத்தீங்கன்னா கோவிட் டைம்ல எங்களுக்கு ஒரு விசுவாசம் சொன்னார், பாஸ்டர் எப்போ நாங்க 3 முறை தான் பாஸ்டர் சாப்பிடுவோம், ஆனா கோவிட் டைம்ல 5 முறை சாப்பிட ஆரம்பிச்சோம் பாஸ்டர். ஒரு ஏழ்மையான குடும்பம் தான், அப்படி ஆண்டவரோட திருப்தி நடத்தினாரு அப்படின்னு சொல்றாங்க. இருக்கட்டும், பாருங்க, நம்முடைய சரீரத்தின் தேவைக்காக நாம் உணவை எடுக்கிறோம். நம்முடைய ஆத்தும தேவைக்காக பரிசுத்த வேதாகமத்தை வாசித்து நம்முடைய ஆத்துமாவை இன்னும் அதிகமாய் பலப்படுத்த வேண்டியது நம்முடைய பொறுப்பாயிருக்கு. அல்லேலூயா. ஒரு புஸ்தக கண்காட்சி வச்சாங்க. புஸ்தக கண்காட்சினா பொதுவாக சிலர் எழுதின புஸ்தகத்தை எழுதி வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா போய் அந்த புஸ்தகத்தை குறித்துள்ளதான காரியங்களை அனௌன்ஸ் பண்ற, அது கற்றுக் கொடுக்கிற விஷயத்துல புஸ்தக கண்காட்சி. இந்த புஸ்தக கண்காட்சியில ஒவ்வொருத்தரும் வந்து என்ன பண்றாங்க, நிறைய புஸ்தகங்களை அடுக்கி வச்சுட்டு எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிறாங்க. உட்கார்ந்து இருந்த சூழ்நிலையில ஒரு ஊழியக்காரரும் ஒரு ஜிப்பா போட்டுட்டு அவர் அழகா வந்து பைபிளை கொண்டு வந்து மேல கொண்டு என்ன பண்ணாரு வச்சுட்டு அவரும் போய் ஒரு கார்னர்ல போய் உட்கார்ந்துட்டார்.
அங்க பாத்தீங்கன்னா அந்த புஸ்தக கண்காட்சியில வந்திருந்தான ஒரு சிலர்ல ஒருத்தர் காவி ட்ரெஸ் போட்டிருந்தார். அவருக்கு பைபிள் மேல இருக்கிறது யாருக்கு பிடிக்கல, அவருக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. உடனடியா அவர் என்ன பண்ணாருன்னா பைபிளை மேல வச்சிருக்கிற விஷயத்தை அவருக்கு கொஞ்சம் பொறுக்காம அவர் எழும்பி வந்து என்ன பண்ண, பைபிளை எடுத்து எல்லா புஸ்தகத்துக்கு கீழே வச்சுட்டார், அடியில வச்சுட்டார். உடனே இந்த ஊழியக்காரர் நேரே அவர்கிட்ட போய், ஐயா ரொம்ப நன்றிங்க அப்படின்னாரு அந்த காவி ட்ரெஸ் போட்டவர்கிட்ட. உடனே நான் கோவத்துலதான் வச்சிருக்கிறேன், எதுக்கு என்கிட்ட நன்றி சொல்ற அப்படின்னு கேட்டாரு. உடனே அவர் சொன்னாரா, ஐயா எங்க புஸ்தகம் சாதாரணமான புஸ்தகம் இல்ல, மற்ற எல்லா புஸ்தகங்களையும் சுமக்கிற புஸ்தகம், அதனால கீழே இருக்கேன். உடனே அவருக்கு கொஞ்சம் கோவம் வந்துச்சு. என்ன பண்ணாரு, மறுபடியும் அந்த மனுஷன் புஸ்தகத்தை பைபிளை எடுத்து எல்லா புஸ்தகத்துக்கும் நடுவில் வச்சுட்டார். நடுவில் வச்ச உடனே இவர் மறுபடியும் போய், ஐயா ரொம்ப நன்றி ஏண்டாரா, இப்ப எதுக்கு ஏன் நன்றி சொல்ற அப்படின்னு சொன்ன உடனே, எங்களுடைய புஸ்தகம் சாதாரணமான புஸ்தகம் அல்ல, எல்லா புஸ்தகங்களுக்கும் நடுநிலையான புஸ்தகம், சோ நடுவில் வச்சிருக்கீங்க. உடனே அவருக்கு இன்னும் கோவம் அதிகமாயிடுச்சு. இவன் என்னையா பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் என்ன பண்ண, பைபிளை தூக்கி மேல வச்சுட்டாரு. நேரம் இருந்த மாதிரி மேல வச்சுட்டாரா. மறுபடியும் நம்ம ஊழியக்காரர் போய், ஐயா ரொம்ப நன்றி கேட்டாரா, இப்ப எதுக்கு ஏன் நன்றி சொல்ற அப்படி சொன்னோன்னு அவர் சொன்னாரா, எங்களுடைய புஸ்தகம் சாதாரணமான புஸ்தகம் அல்ல, எல்லாவற்றுக்கும் மேலான புஸ்தகம், சோ மேல இருக்கிறாரா. கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். இதை வாசிக்கிறவர்களும் கேட்கிறவர்களும் அதன்படி நடக்கிறவர்களும் பாக்கியவான்கள். அல்லேலூயா. நான் ஏன் இதை அதிகமாக வலியுறுத்துறேன் அப்படி சொன்னா, வேதத்தை நாம் கையில் எடுத்து வாசிக்க 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 நம்முடைய உள்ளான மனுஷன் நாம் பலப்பட்டு வளர முடியும். இதை வாசிக்க விடாம பிசாசு தடுப்பான். வாசிக்க விடாம என்ன பண்ணுவான், பிசாசு தடுப்பான். ஆனா வாசிக்கணும் என்கிற உணர்வோட நம்ம வாசிக்க ஆரம்பிச்சிடோம்னு சொன்னா, பரிசுத்த ஆவியின் துணையோட நம்ம வாசிக்க ஆரம்பிச்சிடோம்னு சொன்னா, அந்த வார்த்தைகள் நம்மை ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்குள்ளே உருவாக்கி கொண்டே இருக்கும். அல்லேலூயா. அப்ப எப்படி வாசிக்கணும், எப்படி வாசிக்கணும், நான் அந்த பைபிள் காலேஜ்ல டீச் பண்றதுனால ஒரு டீச்சிங் லெவல்லே கொண்டு வரேன் பாருங்க. எப்படி வாசிக்கணும் அப்படி கேட்டா பாத்தீங்கன்னா, நிறைய பேர் பைபிளே தொட மாட்டாங்க. ஏன்னா அது ஒரு பரிசுத்தமான புஸ்தகம், நான் தொடறதுக்கு இல்லை, நான் தகுதி இல்லை, அப்படி நிறைய பேர் தொட மாட்டாங்க. அவங்களை விட்டுருவோம், பரவாயில்ல. ஆனா இப்ப ஒரு சிலர் பாத்தீங்கன்னா காலைல எழும்பின உடனே பைபிளை எடுத்து ஒரு முத்து முத்திட்டு போயிருவாங்க. இன்னைக்கு பைபிள் நம்மள என்ன பண்ணுவோம், காப்பாத்திரும் அப்படிவாங்க. ஒரு சிலர் பாத்தீங்கன்னா எழும்பின உடனே, இன்னைக்கு ஆண்டவரே ஒரு வசனத்தை தாரும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்படி என்ன பண்ணுவாங்க, ஜஸ்ட் ஓபன் பண்ணி ஒரு வசனத்தை வாசிப்பது உண்டு. இதுல ஒரு உங்களுக்கு தெரியுமே, பாஸ்டர்மார்லாம் சொல்லியிருப்பாங்க அப்படிதானே. ஒருத்தர் காலைல எழும்பி என்ன பண்ணாரா, ஆண்டவரே ஒரு வசனத்தை தாரும் அப்படி சொல்லி ஜெபம் பண்ண உடனே அவரு கண்ணை மூடிட்டு தோத்திரம் 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 எடுத்த உடனே யூதாஸ் நாண்டு கொண்டு செத்தான். என்னையா காலையிலே அபசகுனமா இருக்கு பாருங்க. உடனே என்ன பண்ணாரா, ஆண்டவரே மன்னி ஆண்டவரே, இனி வேற ஒரு நல்ல ஒரு வசனத்தை வாசித்தாங்க அப்படின்னு சொன்னோன்னே, நீயும் போய் அப்படியே செய்ய பண்ணாரு. உடனே ஐயோ இன்னைக்கு என்னையா போராட்டமா இருக்குன்னு சொல்லிட்டு மறுபடியும் என்ன பண்ணாருன்னா, திரும்ப ஒரு வசனத்தை எடுக்கும் போது செய்கிறது சீக்கிரமா செய்யறாரு. வசனம் ஒரு ஜோசிய புஸ்தகம் அல்ல, பைபிள் ஒரு ஜோசிய புஸ்தகம் அல்ல. இந்த வசனத்தை நாம் வாசித்து இந்த வார்த்தைகளை நாம் தியானிக்க 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 இந்த வார்த்தைகள் நம்மை கர்த்தருக்குள் உருவாக்கி கொண்டே இருக்கும். அல்லேலூயா. அநேகருக்கு இந்த பைபிள் ஒரு ஜோசிய புஸ்தகமா வச்சிருக்காங்க பாருங்க. பிரைஸ் தி லார்ட். இப்போ நமக்கு பொதுவா ஆடு மாடுக்கு புல்லு கொடுத்தோம்னா என்ன பண்ணும், அது என்ன பண்ணுவோம்னா மாச்சு மாச்சு சாப்பிடும். அப்படின்னா வைக்கோலோ புல்லோ போட்டோம்னா அது மச்சு 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 நல்லா சாப்பிட்ட பிறகு தொடர்ந்து பாத்தீங்கன்னா மாட்டை ஏதாவது ஒரு நல்ல நிழலுக்கு கீழே விட்டுட்டீங்கன்னா அது அப்படியே கொஞ்சம் என்ன பண்ணும், சாஞ்சி நீட்டா படுத்துட்டு அது என்ன பண்ணும், தொடர்ந்து அது சாப்பிட்ட பொருளை அந்த உணவை மறுபடியும் எடுத்து மறுபடியும் நல்ல மென்னு சாப்பிட்டு மறுபடியும் இறக்கும். இது பொதுவாக இந்த ஆட்டு மாட்டுடைய
ஆண்டவருடைய குணாதிசயம். பாருங்க, தேவ பிள்ளைகள் அதே போல வசனத்தை வாசிக்கிறவர்கள் அல்ல, இந்த வசனம் என்ன சொல்லி இருக்கிறது என்பதை நாம் ஆழமாய் புரிந்து கொண்டு பிரைஸ் தி லார்ட் இன்னும் அந்த வார்த்தையின் மூலமாய் சிந்திக்க சிந்திக்க ஜெபிக்க ஜெபிக்க அந்த வார்த்தைகள் நம்மை கர்த்தருக்கு நேராய் இன்னும் அதிகமாய் வளர்த்தோ அந்த வார்த்தைகள் நம்மை கர்த்தருக்குள் உருவாக்கி கொண்டே இருக்கும். பிரைஸ் தி லார்ட். அப்போ தினமும் பைபிள் வாசிப்பதற்கு நம்ம என்ன பண்ணணும்? வசனத்தை எடுக்கணும், வாசிக்கணும், அதன் மூலமாய் ஆசீர்வாதத்தை கண்டுகொள்ளலாம். தாவீது வர வர பலத்தான் என்று சொல்லி பார்க்கும்போது முதலாவது அவர் பலப்பட்டு வர காரணம் என்னவென்றால் வாசிங்க 1 சாமுவேலின் புஸ்தகம், the book of 1 Samuel 16ஆம் அதிகாரம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 5வது வசனம் முதல் வாசிங்க. 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 5வது வசனம் வாசிங்க. அவர்கள் வந்தபோது தாவீதின் தகப்பனாயிருக்கிற ஈசாயின் வீட்டிலே சாமுவேல் கடந்து வருகிறார். அங்கே ஈசாயின் குமாரரில் ஒருவனை நீ அபிஷேகம் பண்ண வேண்டும் என்று கர்த்தருடைய வார்த்தையை அவர் எடுத்துக்கொண்டு அவர் நேரடியா ஈசாயின் வீட்டுக்கு வருகிறார். ஈசாயின் வீட்டுல வரும்போது தொடர்ந்து வாசிங்க. வந்தபோது மூத்த பையன் எலியாப பார்த்த உடனே கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்படுகிறவன் இவன் தான் ஆக்கும் என்றார். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையோ சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம், நான் இவனை புறக்கணித்தேன். வாசிங்க. மனுஷர் முகத்தை பார்க்கிறார். வாசிங்க. அடுத்த பையனை கூட்டுறார். பாருங்க, அடுத்த பையன் வராங்க, அடுத்த பையன் வராங்க. வெயிட் பண்ணுங்க சிஸ்டர், தொடர்ந்து கண்டினியூ பண்ணணும். அப்படி நீங்க வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்றாங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒவ்வொருத்தரும் வந்துகிட்டே இருக்கிறாங்க. வந்துகிட்டே இருக்கிற சூழ்நிலையில யாரையோ அபிஷேகம் பண்ணும்படியாய் ஆண்டவர் அனுமதிக்கல. இப்போ ஒவ்வொருத்தரா வர்றாங்க. ஒருவேளை இந்த பையன் அடுத்த பையனா இருக்கும், அடுத்த பையனா இருக்கும். 7 பேர் ஒண்ணுனா வந்துகிட்டே இருக்கிறாங்க. இப்போ இவன் இல்லனா இவனா இருக்கும்னு சொல்லிட்டு சாமுவேல் வெயிட் பண்றாரு. கடைசி பையன் வந்துட்டாரு. ஆனா யார் வரல? ஆண்டவர் இவனை புறக்கணிச்சிட்டாரு. இப்போ சாமுவேலுக்கு ஆண்டவர் சொல்லிவிட்ட வீடம் ஈசாய் வீடு தானே. ஆனா என்னாச்சு? இவர் 7 பசங்களையும் இப்படி இல்லைன்னு சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு திரும்ப ஒரு கேள்வி கேட்கிறாரு. ஐயா, இன்னும் உங்களுக்கு வேற ஏதாவது பசங்க இருக்கிறாங்களா? அல்லேலூயா. இப்போ வேற ஏதாவது பசங்க இருக்கிறாங்களான்னு கேட்கும் போது பாருங்க, தன்னுடைய வீட்டுல ஒரு கொண்டாட்டம் இருக்கு, தன்னுடைய வீட்டுல விருந்து இருக்கு, வீட்டுல கறி சாப்பாடு இருக்கு, வீட்டுல ஒரு பெரிய ஃபங்க்ஷன் இருக்கு. ஆனா வீட்டுல ஒரு கடைக்குட்டி பையன் எங்க கிடக்குறான்? ஆடு மேய்க்க கிடக்குறான். பாருங்க, தாவீது வர வர பலப்பட காரணம் என்னவென்றால் ஆண்டவராகிய தேவன் தாவீதை தெரிந்து கொண்டு பிரைஸ் தி லார்ட் சாமுவேல் மூலமாய் தாவீதை வரவழைக்க செய்து அங்கே கர்த்தருடைய அபிஷேகம், கர்த்தர் தாவீதை அபிஷேகிக்கும்படியாய் தாவீது சாமுவேலுக்கு சொன்ன வார்த்தையின்படி கர்த்தருடைய அபிஷேகம் தாவீதுக்குள்ளே நிறைவாய் வெளிப்பட ஆரம்பித்தது. அல்லேலூயா. இந்த சம்பவத்தை நான் சுருக்கமாக கொண்டு போறேன். பாருங்க, இப்போது அபிஷேகம் பண்ணப்பட்டார். முதலாவது ஒரு மனுஷன் வர வர பலப்படணும்னு சொன்னா கர்த்தருடைய அபிஷேகம் அந்த மனுஷனுக்குள்ள நிறைவாயிருக்க வேண்டும். அல்லேலூயா. யார் கர்த்தருடைய அபிஷேகத்தை பெறுகிறார்களோ அவருடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அவர்களை செம்மையாய் நடத்துவார். பிரைஸ் தி வசனம் சொல்லுது, பரிசுத்தாவினுடைய வேலை என்ன? பாவத்தை குறித்தோ, நீதியை குறித்தோ, நியாய தீர்ப்பை குறித்தோ உலகத்திற்கு கண்டித்து உணர்த்துவார்.
அப்போ பரிசுத்தாவின் அபிஷேகம் எவ்வளவு இன்றியமையாதது என்பதை தேவ பிள்ளைகள் ஒரு காலம் மறந்து போய்விடக் கூடாது. அப்போ பரிசுத்தாவின் அபிஷேகத்தை ஒருவேளை நம்ம பெற்றுக்கொள்ளாம இருப்போம்னு சொன்னா, இந்த நாளிலே பரிசுத்தாவின் அபிஷேகத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே, நான் இந்த அபிஷேகத்திலே நிறைந்து தேசத்தை கலக்கும்படியாய் எனக்கு நீங்க உதவி செய்யுங்கன்னு சொன்னா, அந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தை கர்த்தர் இலவசமாய் கொடுக்க கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இப்போ வீட்டுல சின்ன பையன், கடைக்குட்டி பையன், இந்த பையன் என்ன பண்றான், ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறான். இப்போ சாமுவேல் சொல்றாரு வேற பசங்க இருக்காங்கன்னு கேட்டும்போது, அவன் ஒரு பையன் இருக்கிறான், அவன் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறான்னு சொன்ன உடனே அவன் வர்ற வரைக்கும் நான் என்ன பண்ண மாட்டேன், நான் சாப்பிட மாட்டேன். இப்போ தாவீது வரும்போது அழகா சொல்லப்பட்டிருக்கு, தொடர்ந்து வாசிங்க சிஸ்டர் அந்த பகுதியில. பிரைஸ் தி லார்ட். 11ஆம் வசனத்துல இருந்து வாசிங்க. கேட்டான், அதற்கு அவன், எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், நோக்கி வாசிங்க. அழைப்பித்தான், அவன் சிவந்த மேனியோ அழகிய கண்களோ நல்ல ரூபமாயிருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன் தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றார். அல்லேலூயா. ஒருவேளை இன்னைக்கு குடும்பத்தில் நீங்க ஒதுக்கப்பட்டவர்களா இருக்கலாம், ஒருவேளை பெற்றோர்களால் நீங்கள் ஒதுக்கப்பட்டவர்களா இருக்கலாம், சொந்த சகோதரர்களால் ஒதுக்கப்பட்டவர்களா இருக்கலாம். புரிஞ்சுக்கோங்க. எலியாப் என்ன சொல்லிருக்கணும், நம்ம வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் நடக்கு, நம்ம கடைக்குட்டி பையன் என்ன பண்றான், அவன் என்ன பண்றான், ஆடு மேய்ச்சி கிடக்குறான், அவனையும் வீட்டுல கூட்டுக்கோங்க, எல்லாரும் சாப்பிடும் போது அவன் என்ன பண்ணும், ஒரு வாய் சாப்பிட்டு போடும். அவனுக்கு அந்த எண்ணம் வரல. பாருங்க, ஒருவேளை ஒதுக்கப்பட்ட அனுபவத்திற்குள்ளாய் இந்த காலை வேளையிலே தேவ சமூகத்திலே நீங்கள் காணப்பட்டுக் கொண்டிருக்கலாம். ஒருவேளை தாவீதை போல நீங்கள் தள்ளப்பட்ட நிலைமையிலே காணப்பட்டவர்களாக இருக்கலாம். ஒருவேளை நீங்கள் சமாதானம் இல்லாதபடிக்கு, ஒருவேளை நீங்கள் ஒரு வனாந்திரத்திலே இருக்கிறது போல நீங்கள் இருந்து கொண்டிருக்கிறவர்களாக இருக்கலாம். பாருங்க, குடும்பத்தில் உள்ளதான பெற்றோர் மூலமாகவோ, சொந்த சகோதரர்கள் மூலமாகவோ, இன்னும் நண்பர்கள் மூலமாகவோ, அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் மூலமாகவோ, ஒருவேளை உங்களுடைய பெயர் வெளியில வர முடியாதபடிக்கு நீங்கள் அமைத்து போடப்பட்டவர்களாக இருக்கலாம். ஆனால் சர்வ வல்லமையுள்ள ஆண்டவராகிய தேவன் உங்களுடைய இருதயத்தை, உங்களை கவனிக்கிறவராக இருக்கிறார். ஆகாது என்று தள்ளப்பட்ட கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று. அது நம்முடைய கண்களுக்கு அது ஆச்சரியமாயிருக்கிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவ பிள்ளைகள் ஒன்றை புரிந்து கொள்ளணும். பாருங்க, ஒருவேளை ஒதுக்கப்பட்ட அனுபவத்திலே காணப்பட்டுக் கொண்டிருந்து, ஒருவேளை கணவனால் ஒதுக்கப்பட்டு, ஒருவேளை மனைவியால் ஒதுக்கப்பட்டு, ஒருவேளை பிள்ளைகளாலே ஒதுக்கப்பட்டு, ஒருவேளை பெற்றோராலே ஒதுக்கப்பட்டு, ஒருவேளை நீங்கள் துன்புறுத்தப்பட்ட சூழ்நிலையிலே நீங்கள் தேவ சமூகத்திலே சமாதானம் இல்லாமல் காணப்பட்டுக் கொண்டிருக்கும் போது, நிச்சயமாய் தேவ சமூகத்திலே விண்ணப்பத்தோட காணப்படுங்க. நிச்சயமாய் நம்முடைய ஆண்டவராகிய தேவன் அவர் தொடுகிற தேவனாய் இருக்கிறார். அவர் அற்புதத்தின் தேவனாய் இருக்கிறார். அவராலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தாவீது வந்த உடனே கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்படுகிறான். அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகு ஆளு ரொம்ப பெரிய, நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன் அப்படி இப்படி என்ன பண்ணல, அவரு ஒன்னும் சொல்லிட்டு நடக்கல. பிரச்சனை வரும்போது, சூழ்நிலை வரும்போது அந்த சூழ்நிலையை அழகாய் கையாண்டார். அல்லேலூயா. பாருங்க, பிரச்சனைன்னு சொன்னா மிக முக்கியமா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், கோலியாத் வந்து இஸ்ரவேலின் ராணுவங்களின் சேனையை நிந்திப்பதை இந்த தாவீது கேட்ட நேரத்தில், இந்த கோலியாத்தை தான் கொல்லாமல் விடக்கூடாதுன்னு சொல்லி அபிஷேகம் பண்ணப்பட்டதான அந்த தாவீது கோலியாத்தை அழிக்கிற விஷயத்திலே மும்முரமாய் காணப்பட்டார். அல்லேலூயா. அப்ப அபிஷேகம் நமக்குள்ள நிறைவா இருந்தா, நமக்கு விரோதமா எப்பேற்பட்ட கோலியாத்துக்களா இருந்தாலும், எப்பேற்பட்ட பெலிஸ்தியர்களா இருந்தாலும் அவர்களை மேற்கொள்ள வேண்டிய பலனை கர்த்தர் தருகிறவராய் இருக்கிறார்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ பிள்ளைகளை புரிஞ்சுக்கணும். ஒருவேளை இவங்க நம்மளை விட பெரியவங்க, ஐயோ பண பலத்துல பயங்கரமானவங்க, ரொம்ப ஆள் பலத்துல பயங்கரமானவங்க, இவங்களை எல்லாம் போய் மோதி நிக்க முடியுமா? அப்படி இப்படி நிறைய விஷயங்கள் சிந்திக்கலாம். பாருங்க, அவர்களுக்குள் இருப்பவர்களை விட நமக்குள் இருக்கிறவர் சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர். அல்லேலூயா. எரிகிற அக்கினி சூளையிலிருந்து ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை காப்பாற்ற முடியுமே என்று சொன்னால், சிங்க கெபியிலிருந்து தானியேலை காப்பாற்ற முடியுமே என்று சொன்னால், கோலியாத்தை வீழ்த்தி அந்த இடத்திலே அற்புதத்தை செய்ய நம்முடைய ஆண்டவரால் முடியுமே என்று சொன்னால், நீங்கள் இந்த நாட்களிலே ஃபேஸ் பண்ணுகிற பிரச்சனை எதுவா இருந்தாலும் சரி, அவைகளில் இருந்தும் உங்களை விடுவித்து உங்களை பலப்படுத்த நம்முடைய தேவனாலே நிச்சயமாய் கூடும் என்பதை தேவ பிள்ளைகள் மறந்து போய்விடக் கூடாது. அல்லேலூயா. நம்முடைய தேவன் நல்லவர், அவர் விடுவிக்கிறவர், அவர் அற்புதங்களை செய்கிறவர். நமக்கு ஒரு விசுவாசம் உண்டாகணும். நமக்கு விசுவாசம் பல நேரமும் நமக்கு இந்த விசுவாசம் குறைந்து போறதுனாலதான் பல நேரமும் சில காரியங்களை நம்மால ஜெயிக்க முடியல, சில காரியங்களை மேற்கொள்ள முடியல. நாம் ஆராதிக்கிற தேவன் நல்லவர், அவர் விடுவிக்க போதுமானவர் இருக்கிறார். விசுவாசம் நமக்குள்ளே இருந்து கர்த்தரை முருக பிடித்து வைத்திருப்போமே என்று சொன்னால், அற்புதத்தின் தேவன் நிச்சயமாய் தன்னுடைய காரியங்களை கைகூடி வரப்பண்ண தேவன் போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நமக்கு என்ன வேணும்? நமக்கு கர்த்தரை குறித்த அறிவிலே அந்த விசுவாசம் நமக்குள்ளாய் உண்டாயிருக்க வேண்டும். அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைங்க ரொம்ப அதிகமா பண்ணணும். நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்ட உடனே கோலியாத்தை வீழ்த்த வேண்டிய நேரம் வரும்போது கோலியாத்தை வீழ்த்த கர்த்தர் கிருபை செய்தார். அதே போல அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ பிள்ளைகள் விரோதமாய் சில போராட்டங்கள் வரும்போது அதை ஜெயிக்க வேண்டியதான சூழ்நிலை தேவை என்று சொன்னா, நாம் விசுவாசத்தோடு மேற்கொள்ள ஆரம்பிக்கும் போது கர்த்தர் நிச்சயமாய் அற்புதத்தை செய்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. நிறைய பேருக்கு விசுவாசம் தான் குறைஞ்சு போயிருக்கு. நிறைய பேர் என்ன பண்ணுது? விசுவாசம், என்னால முடியுமா, நான் செய்ய முடியுமா, இந்த காரியம் நடக்குமா, இந்த விஷயம் நிறைய பேருக்கு என்ன பண்ணும், என்ன வரும். நீங்க திங்க் பண்ணுங்க. பாருங்க, ஒரு பொது ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி சொல்லுவாங்க. ஒரு பாட்டி அம்மா அவங்க வீட்டுக்கு பின்னாடி ஒரு பெரிய மலை இருந்துச்சா. பாஸ்டர், இதெல்லாம் நாங்க கேட்டு கேட்டு புடிச்சு போச்சு பாஸ்டர் அப்படின்னு இருக்கலாம். என்னாலும் இந்த வார்த்தைக்காக சொல்றேன். ஒரு மலை இருந்துச்சா. இந்த பாட்டி அம்மாவுக்கு சந்தைக்கு போகணும்னு சொன்னா, இந்த மலை இருக்கிறது நிமித்தமா சுத்தி தான் என்ன பண்ண முடியும், ஒரு 2 கிலோமீட்டர் சுத்தி போகணும். இந்த மலை மட்டும் இல்லைன்னு சொன்னா பாட்டி அம்மாவுக்கு ஒரு 100-200 மீட்டர்ல எங்க போயிடலாம், சந்தைக்கு போயிடலாம். அதனால பாட்டி அம்மாவுக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. ஒரு நாள் சபையில போய் பிரசங்கம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப பாஸ்டர் பிரசங்கம் பண்றாரு. உனக்கு கடுகளவு விசுவாசம் இருந்தால் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து எங்க போனி, சமுத்திரத்துக்கு போன்னு சொன்னா அது போயிரும் அப்படின்னு சொன்ன உடனே, இன்னைக்குதான் எங்க பாஸ்டர் ஒழுங்கா பிரசங்கமே பண்ணிருக்காரு. என் பிரச்சனைக்கு இன்னைக்குதான் சரி என்ன பண்ணிருக்காரு, ஒரு தீர்வை சொல்லி இருக்காரு. அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னா, பாட்டியம்மா நேர வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்துட்டு ராத்திரி சாப்பிட்டு முடிச்ச பிறகு, இன்னைக்கு ராத்திரி நான் ஜெபம் பண்ண போறேன், ஜெபம் பண்ணிட்டு காலையில இந்த மலை எங்க போனோம், சமுத்திரத்துக்கு போயிடணும் அப்படி சொல்லி ராத்திரி ஜெபம் பண்ணி ராத்திரி ஒரே ஜெபம். 10 மணி 11 மணி 12 மணி 1 மணி 2 மணி 3 மணி 4 மணி 5 மணி பாத்தீங்கன்னா தூங்காம பாட்டியம்மா ஒரே பிரேயர் தான். சோத்ர ஆண்டவரே சோத்ர ஆண்டவரேன்னு சொல்லிட்டு ஒரே ஜெபத்தோட என்ன பண்ணாங்க, மலை பெயரட்டும் சொல்லிட்டு பயங்கரமா ஜெபம் பண்ணிட்டு ஒரு 6 மணிக்கு என்ன பண்ணாங்க, பின் வாசல் வழியா கதவை திறந்து பார்த்தா மலை அங்கேயே இருக்கு. மலை என்ன பண்ணல, மலை போகவே இல்லை. உடனே பாட்டியம்மா சொல்றாங்க, எனக்கு நேரமே தெரியும் இது என்ன பண்ணாது, போகாது. அப்போ நிறைய பேர் நம்ம ஜெபிக்கிறோம், ஆனால் ஜெபத்திலே விசுவாசம் இருக்கா? கவனமா பார்க்கணும். நம்முடைய ஜெபிக்கிற ஜெபத்திலே விசுவாசம் இருக்கா? விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளை ரட்சிக்கும். விசுவாசத்தினாலே நீங்கள் ஜெபத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும். என் நாமத்தினாலே நீங்கள் எவைகளை கேட்டாலோ அவைகளை உங்களுக்கு தருவேன். வாக்கு கொடுத்த ஆண்டவர் சாதாரணமான ஒரு மனுஷன் அல்ல. அவர் அண்ட சராசரங்களையும் சிருஷ்டித்த சர்வ வல்லமையுள்ள ஆண்டவராகிய தேவனாய் இருக்கிறார். அவர் சொன்னா செய்யாம விடவே மாட்டார். அவர் சொல்லியும் செய்யாதிருக்கிற தேவன்
தேவன் அல்ல. தேவ பிள்ளைகள் விசுவாசத்திலே நாம் வளர்ந்து முன்னேறி செல்லும்படியாய் நம்மை தேவனுக்கு முன்பாய் அர்ப்பணிக்கும் போது நிச்சயமாய் அந்த அபிஷேகம் நம்மை இன்னும் அதிகமாய் விசுவாசத்திற்குள்ளே கொண்டு செல்லும். அல்லேலூயா. அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீது கோலியாத்தை வீழ்த்தும்படியாய் வரும்போது அந்த இடத்திலே எத்தனையோ ஹிண்டரன்ஸ், எத்தனையோ பிரச்சனை வந்துச்சு. அதையும் தாண்டி கோலியாத்தை வீழ்த்தும்படியாய் அந்த அபிஷேகம் அவருக்கு உதவி செய்தது. அல்லேலூயா. இரண்டாவதாக பார்க்கும்போது தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்ட சூழ்நிலையிலே சவுலுக்குள்ளே ஒரு பொல்லாத ஆவி வந்துச்சு. அப்படினே பொல்லாத ஆவி வந்துச்சு. இந்த பொல்லாத ஆவியை விரட்டுறது யார் வரணும்? அபிஷேகம் பண்ணப்பட்ட வரணும். அபிஷேகம் பண்ணப்படும். தாவீது வீணை சுரமண்டலத்தை எடுத்து மீட்டும் போது அங்கே சவுலுக்குள் இருந்தான பொல்லாத ஆவி வெளியில போகும். அபிஷேகம் பண்ணப்பட்டவன் இருக்கிற இடத்துல பொல்லாத ஆவிகளுக்கு இடம் இல்லை. அபிஷேகம் பண்ணப்பட்ட இருக்கிற இடத்துல அசுத்த கிரியைகளுக்கு இடம் இல்லை. அங்கே கர்த்தர் பலத்த செய்கைகளை கர்த்தர் செய்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நம்முடைய அபிஷேகத்தின் விலை என்ன என்பதை புரிந்து கொள்ளணும். நம்முடைய அபிஷேகம் எப்படிப்பட்டது என்பதை புரிந்து கொள்ளணும். இந்த காலை வேளையிலே ஒருவேளை அபிஷேகம் பெறாமல் ஏதாவது தேவ பிள்ளைகள் சபையில இருந்து கொண்டிருப்போம் என்றால், ஆண்டவரே என்னை கிருபையாய் நீங்க அபிஷேகிங்க ஆண்டவரே என்று சொல்லி நாம் ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது அந்த நிறைவான அபிஷேகத்தினாலே தேவன் நம்மை நிரப்ப கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நிறைய பேருக்கு டவுட், எப்படி இந்த அபிஷேகம் கிடைக்கும்? ஒரு பெரிய விலையேற பெற்ற ஊழியர் போய் நம்ம ஜெபம் பண்ணா நமக்கு அபிஷேகம் கிடைக்குமான்னு கேட்டா நோ, அப்படி எல்லாம் கிடையாது. அபிஷேகம் என்பது தேவன் இலவசமாய் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிற ஒரு கிருபை. அல்லேலூயா. இலவசமா கொடுக்கிற காரியம். இலவசமா. அதனால அந்த ஊழியரை பார்த்து, இந்த ஊழியரை பார்த்து, இந்த தீர்க்கதரிசியை பார்த்து, அந்த மனுஷனை பார்த்தா அபிஷேகம் கிடைக்குமா? நோ நோ நோ, அப்படி எல்லாம் கிடையாது. தேவனே கொடுக்கிறதான ஒன்று. எங்க பைபிள் காலத்துல ஒரு சார் இருக்காரு. அவரு அபிஷேகம் பெறுவதற்கு முன்பாக அவருக்கு ஒரு ஏவுதல் வந்துச்சு. எனக்கு எப்படி ஆகலும் அபிஷேகம் பண்ணும். அநேக வருஷங்களுக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணாரா, ஆண்டவரே எனக்கு நீ அபிஷேகம் வேணும்னு சொல்லிட்டு தன்னை தேவனுக்கு முன்பாய் அர்ப்பணிச்சுட்டு, அதாவது கோயம்புத்தூர்ல சிறுவாணி என்ன ஒரு ஏரியா இருக்கு. இந்த சிறுவாணி ஏரியா ஒரு சின்ன ஒரு ஆற்று ஓடை மாதிரி இருக்கு. அவர் என்ன பண்ணாரு, அந்த ஆற்று ஓடையில கொஞ்சம் ஒரு இடத்துல தண்ணி போயிட்டு இருக்கும், இன்னொரு சைடுல போய் மணல் மாதிரியே போயிருக்கும். ரொம்ப தூரம் உள்ள போயிட்டு முட்டி போட்டுட்டு ஜெபம் பண்ணாரா, ஆண்டவரே இன்னைக்கு நீர் என்ன அபிஷேகிக்காம இந்த முட்டியை விட்டு என்ன பண்ண மாட்டேன், இறங்க மாட்டேன். தன்னை தேவனுக்கு முன்பாய் அர்ப்பணித்தார். தன்னை முழுவதுமாய் ஒப்பு கொடுத்தார். ஜெபம் பண்ண ஆரம்பித்தார். கர்த்தர் நிறைவான அபிஷேகத்தை அந்த இடத்திலேயே ஆண்டவர் அவருக்கு கொடுத்தார். அப்போ ஆண்டவருடைய சமூகத்துல இருதயத்தின் ஆழத்திலிருந்து நாம் ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது, நாம் இருதயத்தின் ஆழத்திலிருந்து குறை குற்றங்களை தேவ சமூகத்தில் அறிக்கையிட்டு நாம் ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது அற்புதத்தின் தேவன் நம்மை நிறைவாய் அபிஷேகிக்க கர்த்தர் போதுமானவர். எனக்கு அபிஷேகம் கிடைச்சதான ஒரு காரியத்தை உங்கள் மத்தியில சொல்றேன். உங்க என்கரேஜ்மென்ட்காக சொல்றேன். என்ன விஷயம்னா, எங்களுடைய சபையில பொதுவாக கூட்டங்கள் நடக்கும். சூட்டுக்குணத்துல எங்களுடைய அருமனையில தான் சூட்டுக்குணத்துல சில மீட்டிங் நடத்திட்டே இருப்பாரு. ஒரு நாள் திடீர்னு சொன்னாரு, ஒரு ஞாயிற்றுக்கிழமை சொன்னாரு, இன்னைக்கு சாயங்காலம் ஒரு அபிஷேக ஆராதனை இருக்கு. யார் யாருக்கெல்லாம் அபிஷேகம் வேணுமோ நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க சர்ச்சுக்கு வாங்க. பாத்தீங்கன்னா நாங்க எல்லாம் ஒரு டீம் பசங்க, சின்ன சின்ன பசங்க, நாங்க 7ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ் படிக்கிற ஒரு டீம் பசங்க, ஒரு 10-15 பேர் உண்டு. என் சித்தப்பா பிள்ளைங்க, பெரியப்பா பிள்ளைங்க, கேர்ள்ஸ் எல்லாம், கேர்ள்ஸ் பாய்ஸ் நிறைய பேர் உண்டு. நாங்க பொதுவா பாத்தீங்கன்னா சர்ச்சில் என்ன கூட்டம்னு சொன்னாலும் சரி, எங்க வந்துருவோம், சர்ச்சுக்கு வந்துருவோம். பாருங்க, சபைக்கு அந்த நாட்கள் அப்படி வரது வழக்கம். எனக்கு ராத்திரி 7 மணி 7:30 மணி ஆச்சுனாலே எனக்கு தூக்கம் வந்துடும். நாம அண்ணன் சொன்னதில்ல, எங்க பாஸ்டர் என்ன பண்ணுவாரு, நான் ஏதாவது குறும் பொண்ணு அடிச்சு போடுவாரு. இப்ப நான் என்ன பண்ணுவேன்னா, தூங்குறதுக்கு நான் பண்றேன் என்ன ஸ்டெப் எப்படி எடுப்பேன்னா, என்ன தூக்கம் வந்த உடனே சுத்தி சுத்தி பார்ப்பேன். உங்க யாரும் பார்க்கல, மற்றவங்க ஜோமன் இருப்பாங்க. பாஸ்டர் பார்ப்பேன், அவரு ஜோமன் இருப்பாரு. நான் என்ன பண்ணுவேன், ஒரு கையை என்ன பண்ணுவேன், கீழே சைடுல கொண்டு போயிருவேன், உட்கார்ந்துட்டு என்ன பண்ணுவேன், அப்புறம் பார்ப்பேன் எல்லாரும் என்ன பண்றாங்க, அவங்க பாட்டு ஜோமன் இருக்காங்க. அடுத்த கையை என்ன பண்ணிடுவேன், கீழே கொண்டு போயிருவேன். யாரும் இப்போ கண்டுக்கலன்னு சொன்னா என்ன பண்ணிடுவேன், அப்படியே படுத்து தூங்கிடுவேன். இப்ப ஒரு கை போன உடனே 2 கை போன உடனே பாஸ்டுக்கு தெரியும் என்ன பண்ணிட்டான், தூங்க பிளான் பண்ணிட்டான்.
சில இடத்துல பாத்தீங்கன்னா அவரு என்ன பார்த்துட்டாருன்னா கம்பெடுத்து ஒரே சாஸ் அது வரும். நான் எழுப்பி பாரியா தூங்க கூட விட மாட்டாரு. அப்படி நான் என்ன பண்றது செயல்பட உண்டு. இப்ப இந்த அபிஷேக ஆராதனைக்கு நாங்க வந்துட்டோம். இங்க பாத்தீங்கன்னா ஜனங்கள் எல்லாம் ஒரு 7-7:30 மணிக்கு ஒரே ஜெபம் நடந்துகிட்டு இருக்கு. நான் என்ன பண்ணிட்டேன், நான் தூங்குறதுக்கு தயாராயிட்டேன். 2 ஸ்டெப் தூங்குறது தயாராயிட்டேன். இப்ப பாஸ்டர் என்ன பண்றாரு, என்ன கண்டிக்கவே இல்லை. அவர் என்ன பண்றாரு, அபிஷேக ஆராதனை என்ன பண்றாரு, நடத்திக்கிட்டே இருக்காரு. எல்லா ஜனங்களும் ஒரே பாட்டு, ஆராதனை, ஜெபம், அபிஷேகத்துல அந்நிய பாஷைகளை பேசி ஆண்டவரை மகிமைப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. இப்ப என் கூட என்னுடைய சேம் ஸ்டேஜ் பசங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்போ பாருங்க, எல்லாரும் ஜெபம் பண்ணிட்டே இருக்கிற சூழ்நிலையில பாஸ்டர் இப்ப அனௌன்ஸ் பண்றாரு, கர்த்தர் இப்பொழுது அநேகரை அபிஷேகித்துக் கொண்டே இருக்கிறார் அப்படி சொல்றாரு. நான் என்ன பண்றேன், தூங்குறதுக்கு ரெடி ஆயிட்டேன். இப்ப பாஸ்டர் சொல்றாரு, எனக்கு பக்கத்துல இருக்கிறான் என்னோட ஃப்ரெண்ட் ஷிபுன்னு சொல்லி, அவர் இப்ப பாஸ்டரா ட்ரிவாண்டத்துல இருக்கிறார். ஷிபுவை கர்த்தர் அபிஷேகித்துக் கொண்டே இருக்கிறார். எனக்கு டவுட், என்னடா இவன் சின்ன பையன், இவன் என்ன பண்றாரு, ஆண்டவர் நான் கொஞ்சம் அலர்ட் ஆயிட்டேன். நான் தூங்குறது கொஞ்சம் என்ன பண்ணேன், ஸ்டாப் பண்ணிட்டேன். கொஞ்சம் 2-3 நிமிஷத்துல பாஸ் சொல்றாரு, இப்பொழுது ஆண்டவர் ராணியை அபிஷேகித்துக் கொண்டே இருக்கிறார். ராணி சொல்லி சித்தமா பொண்ணு, இப்ப கலாலை அபிஷேகம் பெரியமா பொண்ணு, எல்லாம் சின்ன சின்ன பிள்ளைங்க, இவங்களை எல்லாம் கர்த்தர். எனக்கு எழும்பி உட்கார்ந்தேன். இவங்க எல்லாரும் அபிஷேகம் பெறும்போது நான் மட்டும் அபிஷேகம் பெறாம போகக்கூடாது. முட்டி போட்டேன். தூங்க மனுஷன் என்ன பண்ண, முட்டி போட ஆரம்பிச்சேன். ஜெபம் பண்ண ஆரம்பிச்சேன். ஆண்டவரே என்ன பண்ணுறீங்க, என்னுடைய 8வது வயசு, 8ஆம் கிளாஸ் படிக்கிறேன். சுமார் ஒரு 13 வயசு. 2 கரத்தை உயர்த்திட்டு நான் ஜெபிக்க ஆரம்பிச்சேன். பாருங்க, கர்த்தர் வல்லமையாய் அபிஷேகிக்க ஆரம்பித்தார். அவர்களையும் அபிஷேகித்தார், என்னையும் அபிஷேகித்தார். அந்த நாள் அபிஷேக கூட்டத்தில் அநேகரை கர்த்தர் அபிஷேகித்தார். ஒரு மிகப்பெரிய ரிவைவல், ஒரு மிகப்பெரிய எழுப்புதல் சபைக்குள்ளே உருவாகி அந்த நாளிலே அநேகரை கர்த்தர் கிருபையாய் அபிஷேகித்தார். அல்லேலூயா, ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இதுக்கு அப்புறம் நாங்க என்ன பண்ண தெரியுமா, ஸ்கூலுக்கு போனா 4 மணிக்கு ஸ்கூல் விடும். ஒரு 4:15 வீட்டுக்கு வந்த உடனே, வீட்டுல வந்த உடனே சாப்பாடு உண்டு. சாப்பிட்டு முடிச்ச உடனே நாங்க பசங்க பாய்ஸ் என்ன பண்ணுவோம்னு சொன்னா, ஒரு 4-5 பேரு சேர்ந்து பிளான் பண்ணிட்டு பிரைஸ் தி லார்ட் என்ன பண்ணுவோம்னு சொன்னா, ஜெபம் பண்ண ஆரம்பிப்போம். எத்தனை வயசுல, 13 வயசுல 4:30 மணிக்கு நாங்க வீட்டுக்கு வந்துட்டு, 4:15 வீட்டுக்கு வந்துட்டு 4:30 மணிக்கு சாப்பிட்டு, எங்க வீட்டுக்கு பின்னாடி தான் சர்ச். லாசர் பாஸ்டர்லாம் தெரியும் பாருங்க, எங்க வீட்டுக்கு பின்னாடி தான் சர்ச். அவருடைய கிருபையினால பாருங்க, நாங்க 4-5 பசங்களா சேர்ந்து, எங்க பாஸ்டர் சொல்லல, நீங்க வந்து டெய்லி சபையில வந்து ஜெபம் பண்ணுங்க, என் சபையில வந்து ஆராதிங்க, டெய்லி வந்து ஜெபம் பண்ணுங்க, எங்க பாஸ்டர் சொல்லவே இல்லை. நாங்க பாய்ஸ் எல்லாம் சேர்ந்து உட்கார்ந்து 1 மணி நேரம் கர்த்தரை ஆராதிச்சுட்டு இருப்போம். எங்க பாஸ்டர் ஒரே சந்தோஷம், பாஸ்டர் ரொம்ப ஹாப்பியா இருவார். பாருங்க, அபிஷேகம் தொடர்ந்து எங்களை ஒரு ஜெபிக்கிற ஒரு தேவ பிள்ளைகளாய் மாற்ற ஆரம்பித்தது. அல்லேலூயா, அபிஷேகம் தொடர்ந்து அந்த வாலிப நாட்களிலே கர்த்தருக்காக வளரும்படியாய் கர்த்தர் உருவாக்கி ஆரம்பித்தார். அந்த அபிஷேகம் எங்களை கர்த்தருக்குள்ளே பலப்படுத்தி வளரும்படியாய் பரலோகத்தின் தேவன் உதவி செய்தார். அந்த நாட்களிலே இப்படிப்பட்ட அந்த சகோதரர்கள் எல்லாரும் இந்த நாட்களிலே ஆங்காங்கே கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டு தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். நான் இதற்காக சொல்கிறேன் என்று சொன்னா, கர்த்தருடைய அபிஷேகம் சாதாரணமானது அல்ல. கர்த்தருடைய அபிஷேகம் நம்மை பலப்படுத்துகிறதா இருக்கிறது. இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட தாவீது சொல்கிறார், அவர் வர வர பலத்தான் என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா, இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியம். முக்கியமா சொல்லும்போது, என்னுடைய பைபிள் காலேஜ்ல ஃபர்ஸ்ட் இயருக்கு நான் ஜாயின் பண்ணிட்டேன். நம்ம ஜெபசிங் பாஸ்டர், நாங்க எல்லாம் ஒரே பேட்ச் தான். பாத்தீங்கன்னா எங்க கூட ஒரு ஃப்ரெண்ட் உண்டு, எங்க கூட நிறைய பேர் படிக்கிறாங்க. படிக்கும் போது அது ஒருத்தர் பாத்தீங்கன்னா ஜான் பென்னியன் அப்படி சொல்லிட்டு, அவர் மாத்தூர்ல ஒரு பாஸ்டருடைய பையன். அவரு இறந்து போயிட்டாரு, ஜான் பென்னியன் சொல்லிட்டு. இவர் பாத்தீங்கன்னா எங்களுக்கு பைபிள் காலேஜ்ல ஒரு சார் உண்டு, ஜான் ஜோசப்னு ஒரு பாஸ்டர். அந்த ஐயா என்ன பண்ணுவாருன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் உட்கார்ந்து இருக்கோம், ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கும்போது யார் யாருக்கெல்லாம் அபிஷேகம் கிடைக்கல எழுப்பு கண்டுவார். ஆல்பர்ட் பாஸ்டர் தெரியும் உடனே. ஆமா, அவர் என்ன பண்ணாருன்னா எழுப்பு கண்டுவார். பாத்தீங்கன்னா 2-3 பேர் எழுப்புவாங்க, இதுல ஜான் பென்னியன் எழுப்புவாங்க. அப்போ அவர் கேட்பாரு, உனக்கு அபிஷேகம் கிடைக்கல, கர்த்தருடைய ஊழியத்தை செய்யணும், என்ன பண்ணி அபிஷேகம் அப்படி சொல்லி திட்டி உட்கார்ந்துருவாரு. இவர் எப்போ நினைக்கிறாரோ அப்போ என்ன பண்ணுவாரு, யார் யாருக்கு அபிஷேகம் கிடைக்குது. இதனால மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் என்ன பண்ணாங்க, ஜெபம் பண்ணி கர்த்தர் வைக்கிற அபிஷேகத்தை பெற்றாங்க. யாரு கிடைக்கல,
ஜான் பென்னியனுக்கு அபிஷேகம் கிடைக்கல. இவர் மட்டும் இப்ப என்ன பண்றாரு? எழும்பி நிக்கிறாரு. இவங்களுக்கு எல்லாம் அபிஷேகம் கிடைச்சல, உனக்கு என்ன ஆச்சு? அடுத்து நான் கேட்கும் போது உனக்கு என்ன வேணும்? அபிஷேகம் வேணும். இப்படி சொன்ன இவர் ரொம்ப துக்கப்பட்டு உட்கார்ந்தார். ஒரு நாள் எங்களுக்கு உபவாச ஜெபம். உபவாச ஜெபம்னு சொன்னா எங்களுக்கு காலைல பிரேக்ஃபாஸ்ட் கிடையாது, மத்தியானம் லஞ்ச் கிடையாது, சாயங்காலம் எங்களுக்கு 7 மணிக்கு தான் என்ன பண்ணுவாங்கன்னா சாப்பாடு கொடுப்பாங்க. அந்த டே ஃபுல்லாவே எங்களுக்கு உபவாசமா இருக்கும் பைபிள் காலேஜ்ல. இப்ப இந்த சூழ்நிலையில என்ன ஆச்சுன்னா, நாங்க எங்களுக்கு சில சேப்பல் பிரேயர் இருக்கும். சேப்பல் பிரேயர் மீதி நேரங்கள்ல நான் என்னுடைய ஒரு ஃப்ரெண்ட், அவர் சென்னையில பாஸ்டரா இருக்காரு, பாஸ்டர் ஜான் ஸ்மித் சொல்ற பாஸ்டர். நாங்க 2 பேரும் சேர்ந்து என்ன பண்றோம்னு சொன்னா, மற்ற நேரங்களிலே எனக்காக அவர் ஜெபம் பண்ணுவாரு, அவருக்காக நான் ஜெபம் பண்ணுவேன். நாங்க தேசத்துக்காக என்ன பண்ணுவோம், சேப்பல்ல போய் மற்ற நேரங்களில் உட்கார்ந்து ஜெபம் பண்றது வழக்கம். இப்படி நாங்க மத்தியானத்துல ஒரு நாள் ஒரு 1 மணி to 2 மணி வரைக்கும் ஜெபம் பண்ணும்படியா சேப்பல்ல போய் உட்கார்ந்து ஒரு 1:15 ஜெபம் பண்ணி நாங்க ஆரம்பிச்சு போயிட்டு இருக்கும் போது இந்த ஜான் பென்னியன் எங்க பக்கத்துல வந்து உட்கார்ந்தாரு. நாங்க கேட்டோம், என்ன விஷயம்? எனக்கு அபிஷேகம் கிடைக்கலையா, அதனால எனக்காக என்ன பண்ணுங்க, நீங்க ஒன்னு ஜெபம் பண்ணுங்க, தயவு செய்து நீங்க ஜெபம் பண்ணுங்க. எங்களுக்கு என்னன்னா, எங்களுக்கு ஒரு பாரம். யாருக்கு அபிஷேகம் வேணும்? இந்த ஜான் பென்னியனுக்கு அபிஷேகம் வேணும். உடனடியாக நாங்க என்ன பண்ணோம்னு சொன்னா, 2 பேர் அவருடைய கையை பிடிச்சிட்டு ஒரே ஜெபம், ஆண்டவரே அபிஷேகம் அபிஷேகம். எங்களுக்கு தெரிஞ்ச பிரகாரம் ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடண்ட் தான், தெரிஞ்ச பிரகாரமா ஒரே ஜெபம். 1/2 மணி நேரம் ஜெபம் பண்ண என்ன வரல, அபிஷேகம் வரல. 1 மணி நேரம் ஜெபம் பண்ணி என்ன பண்ணல, மணி 2 2:15 தாண்டி போகுது, என்ன பண்ணல. நாங்க ஃபர்தரா டயர்ட் ஆயிட்டோம். ஆனா எங்களுக்கு லாஸ்ட்ல சரின்னு சொல்லி ஆமேன் போட்டோம். என்ன கிடைக்கல அவருக்கு? அபிஷேகம் கிடைக்கல. எனக்கு ஒரு கேள்வி, ஏன் அவருக்கு அபிஷேகம் கிடைக்கல? ஜான் ஸ்மித்துக்கு அதே ஒரு கேள்வி, ஏன் ஜான் பென்னியனுக்கு என்ன கிடைக்கல, அபிஷேகம் கிடைக்கல? நாங்க என்ன பண்ணோம், கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கும்படியா எங்களுடைய பெட்டுக்கு நாங்க போயிட்டோம். நான் என்ன பண்ண, தொடர்ந்து என்னுடைய இருதயத்துல ரொம்ப ஒரு தாங்குதலா உந்துதலா இருந்துச்சு, ஆண்டவரே ஏன் அவருக்கு அபிஷேகம் கிடைக்கல, ஏன் அவருக்கு அபிஷேகம் கிடைக்கல அப்படின்னு சொல்லி நாங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் உணர்த்துறாரு, ஏதோ ஒரு காரியத்தை அவர் விடணும். ஏதோ ஒரு காரியத்தை அவர் என்ன பண்றாரு, புடிச்சு வச்சிருக்கிறாரு. அந்த காரியத்தை அவர் விட்டா மாத்திரம் தான் அவருக்கு அபிஷேகம் கிடைக்கும் சொல்லி ஒரு உணர்வு ஆண்டவர் பண்ணாரு, எனக்கு கொடுத்தாரு. நான் என்ன பண்ண, ஒண்ணும் சொல்லல. நான் என்னுடைய பெட்ல ரெஸ்ட் எடுக்கிறேன். ஜான் ஸ்மித் பாத்தீங்கன்னா, என்னுடைய ஃப்ரெண்ட் ஜான் ஸ்மித் வேற ஒரு ரூம் தான் அவரு. அங்கேயும் அவர் ஜெபம் பண்ணும்போது அவருக்கும் ஆண்டவர் பேசுறாரு. என்னன்னா, ஏதோ ஒரு காரியத்தை அவர் விட்டாதான் அவருக்கு என்ன கிடைக்கும், அபிஷேகம் கிடைக்கும். நாங்க ஒரு 5 மணிக்கு நாங்க கிளம்பி வெளியில போய் ஃபேஸ் வாஷ் பண்ணும்படியாக நாங்க பாத்ரூம் சைடுல போகும்போது ஜான் பென்னியனை பார்த்தோம். ஜான் பென்னியனை பார்த்துட்டு நான் அவர்கிட்ட சொன்னேன், என் மனசுல என்ன படுதுன்னா, ஆண்டவர் உணர்த்துற ஒரு விஷயம், ஏதோ ஒரு காரியத்தை நீ என்ன பண்ணணும், விடணும். ஏன்னா அது பரிசுத்தம் இல்லாத காரியம், அதை விட்ட அவனுக்கு என்ன கிடைக்கும்? உடனே ஜான் ஸ்மித் சொல்ற, எனக்கும் ஆண்டவர் அப்படி என்ன பண்ணாரு, உணர்த்தினான்னு சொன்ன உடனே அவன் மடமட ஆள ஆரம்பிச்சிட்டான். யாரு? ஜான் பென்னியன் மடமட ஆள ஆரம்பிச்சிட்டான். என்ன விஷயம்னு கேட்டா, ஆமா நீங்க சொல்றது உண்மைதான், எனக்கு வாழ்க்கையில ஒரு காரியத்தை என்ன பண்ண முடியல, எனக்கு விட முடியல அப்படின்னு சொல்லி ஒரு சம்பவத்தை சொன்னார். சொன்ன உடனே சரி நாங்க என்ன பண்ணோம், சரிப்பா இந்த விஷயத்தை நீ ஏசப்பா சமூகத்துல ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணிட்டு நீ விட்டுட்டு ஜெபத்துக்கு வா, கண்டிப்பா ஆண்டவர் அற்புதம் செய்வாரு அப்படி சொன்ன உடனே அவர் அந்த உடனடியா அவர் ஒப்பு கொடுத்துட்டு அவர் ஒரு லெட்டர் எடுத்து யாருக்கு அந்த லெட்டர் எழுதணுமோ எழுதிட்டு என்ன பண்ணாரு, போஸ்ட் பாக்ஸ்ல கொண்டு போட்டுட்டு நேரா என்ன பண்ணிட்டாரு, 6 to 7 எங்களுக்கு ஒரு சேப்பல் பிரேயர் பாருங்க, சேப்பல் பிரேயர் இருக்கும். ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடண்ட்ஸ் முதல் லைன்ல போய் உட்கார்ந்து இருக்கணும். நானும் ஜான் ஸ்மித் எல்லாம் ஒரு சைடுல உட்கார்ந்து இருக்கிறோம். எட்வின் பாஸ்டரோ ஜான் பென்னியன் இவங்க எல்லாம் வேற ஒரு லைன்ல இருப்பாங்க, அதே சேம் லைன்ல வேற எண்ட்ல இருப்பாங்க. ஜான் பென்னியன் என்ன பண்ணிட்டாருன்னா அன்னைக்கு மாத்திரம் எங்க பக்கத்துல வந்து என்ன பண்ணிட்டாரு, உட்கார்ந்தாரு. உட்கார்ந்து எங்களுக்கு என்ன ஒரே ஆதங்கம், எப்படியாக இவருக்கு என்ன பண்ணோம், அபிஷேகம் கிடைக்கணும். நாங்க என்ன பண்றோம், ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறோம், ஜெபம் நடந்துகிட்டே இருக்கு. ஒரு 6:15 6:30 வர்ஷிப் முடிச்சிட்டு ஃபர்தரா ஜெபத்துக்குள்ள போயிட்டே இருக்கும்போது ஆவியானவர் உணர்த்தினாரு, அவருடைய கையை பிடிச்சு என்ன பண்ணி ஒரு ஜெபம் பண்ணு அப்படி சொல்லி எனக்கு உணர்த்தின உடனே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவருக்கு கையை நான் பிடிச்சுதான் உண்டு. பிரைஸ் தி லார்ட். ஒரு மிகப்பெரிய அபிஷேகம் அவருக்குள்ள என்ன பண்ணிச்சு, இறங்க ஆரம்பிச்சு. அளவில்லாத அபிஷேகம் அவருக்குள்ள இறங்க ஆரம்பிச்சு.
அந்த அபிஷேகம் பாத்தீங்கன்னா அவ்வளவு வல்லமை இறங்க ஆரம்பிச்சு. இன்னும் செகண்ட் இயர்ல அபிஷேகம் பெறாதவர்கள் அபிஷேகம் பெற்றாங்க, தேர்ட் இயர்ல அபிஷேகம் பெறாதவங்க அபிஷேகம் பெற்றாங்க. கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். அந்த அபிஷேக கூட்டத்தை முடிக்கிறதுக்கு எங்களுக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. எதுக்காக சொல்கிறேன்னு சொன்னா, ஒருவேளை இதுவரைக்கும் எனக்கு அபிஷேகம் கிடைக்கல, அபிஷேகம் பெறல, என் வாழ்க்கையில அபிஷேகம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற வாஞ்சியோடு தேவ சமூகத்திலே காத்திருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஒருவேளை ஏன் அபிஷேகம் உங்களுக்குள்ளே கிடைக்கவில்லை என்பதை நீங்கள் ஒன்று உய்த்து ஆராய்ந்து, ஏதாவது காரியங்கள் ஆண்டவருக்கு விரோதமான காரியங்கள், தேவன் விரும்பாத காரியங்கள், ஏதாவது பாவமான காரியங்கள், பரிசுத்தமற்ற காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே இருக்குமே என்று சொன்னால், அவைகளை அறிக்கை செய்து ஆண்டவருடைய சமூகத்திலே நீங்கள் ஒப்புக் கொடுத்து நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது நிச்சயமாய் அபிஷேகத்தின் தேவன் இலவசமாய் உங்களையும் அபிஷேகிக்க நம்முடைய தேவனாலே கூடும் என்பதிலே எல்லளவும் சந்தேகமே இல்லை. கர்த்தருடைய அபிஷேகம் சபையை நிறைவாய் நிரப்புகிறது. கர்த்தர் அபிஷேகத்தினால் நிரப்புகிறவராய் இருக்கிறார். கர்த்தருடைய அபிஷேகத்தின் வல்லமை சபையை ஆளுகை செய்கிறது. அபிஷேகம் பெறாதவங்க தேவ சமூகத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே என்னை அபிஷேகிங்கன்னு சொல்லுங்க. மற்றவங்க எல்லாம் கரங்களை தட்டி ஆண்டவரே என்னை அபிஷேகிங்கன்னு சொல்லுங்க, என்னை அபிஷேகிங்கன்னு சொல்லுங்க. ஓ ரபா ஷகபா லகடபா. கர்த்தருடைய அபிஷேகத்தின் வல்லமை அருமையான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தருடைய அபிஷேகத்தின் வல்லமை நம்முடைய சபையை நிறைவாய் ஆளுகை செய்கிறது. கர்த்தருடைய மகிமை நம்முடைய சபையை மூடி இருக்கிறது. கர்த்தருடைய பிரசன்னம் சபையை மூடி இருக்கிறது. ஒருவேளை அபிஷேகம் பெறாமல் இருப்பீங்கன்னா இந்த வேளையிலே அபிஷேகத்தின் வல்லமை உங்களை ஆளுகை செய்கிறது. கர்த்தர் தொடுகிறவராய் இருக்கிறார், ஒரு மனுஷன் அல்ல. கர்த்தர் உங்களை தொடுகிறவராய் இருக்கிறார். அந்த அபிஷேகம் உங்களை செம்மையாய் நடத்தும். அந்த அபிஷேகத்தை நீங்க பெற்றுக்கொள்ளுங்க. அந்த அபிஷேகம் உங்களை செம்மையாய் நடத்தும். இன்னும் கிருபை வரங்கள் அபிஷேகத்தை கர்த்தர் கொடுக்கிறவராய் இருக்கிறார். எல்லாரும் கரங்களை தட்டி சத்தமா கரங்களை தட்டி அந்நிய பாஷை வரங்களை உடையவங்க, அந்நிய பாஷைகளை பேசி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. அந்நிய பாஷை வரங்களை உடையவங்க அந்நிய பாஷைகளை பேசி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. அபிஷேகத்துக்கு தேவ சமூகத்தில் வாங்க. ஓ அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன்னை அபிஷேகிக்கும்படியாய் கர்த்தர் இந்த இடத்துல சித்தமுள்ளவராய் இருக்கிறார். ஓ பிரைஸ் தி லார்ட். அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளைகள் கிருபைகளை வரங்களை கர்த்தர் கொடுக்கிறார். கிருபைகளை வரங்களை கர்த்தர் கொடுக்கிறார். கிருபைகளை வரங்களை பெற்றுக் கொள்ளுங்க. ஓ தாவீது வர பலத்தான் என்கிற வார்த்தைக்கு ஓ அபிஷேகம் மிகவும் முக்கியம். அபிஷேகம் மிக முக்கியம். அபிஷேகம் மிக முக்கியம். அபிஷேகத்தை ஆவியை அசட்டை பண்ணாதீங்க, ஆவியை அவித்து போடாதீங்க. கர்த்தருடைய அபிஷேகத்தின் வல்லமை உங்களை பலப்படுத்துகிறது. கர்த்தர் அபிஷேகிக்கிறார், கர்த்தர் தொடுகிறார், கர்த்தர் தொடுகிறார். கர்த்தருடைய வல்லமையின் அபிஷேகம் உங்களை ஆளுகை செய்கிறது. ஓ ரபா ஷகபா லபரபா, ஓ ரபா ஷகபா லபரபா, ஓ ரபா ஷகபா லபரபா, ஓ ரபா ஷகபலகடபரபா. ஓ ராலகடபா. ஓ தேவனுடைய வல்லமை, தேவனுடைய வல்லமையின் அபிஷேகம். ஓ ரபா லபா ஷகபா லபரபா. தேவ தொடுதல், தேவ தொடுதல், தேவ தொடுதல் சபைக்குள்ளே ஊடுருவது. தேவனுடைய தொடுதல் சபைக்குள்ளே ஊடுருவது. ஓ தேவ அபிஷேகத்தின் வல்லமை சபையை ஆளுகை செய்கிறது. ஓ ரபா ஷகபா. கர்த்தருனை அபிஷேகிக்கிறார், கர்த்தருனை தொடுகிறார், கர்த்தருனை தொடுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ அலட்சியமா எண்ணாதீங்க, அலட்சியமா எண்ணாதீங்க. விட்டு கொடுங்க, தேவ சமூகத்தில் விட்டு கொடுங்க, விட்டு கொடுங்க. கர்த்தருடைய அபிஷேகம், கர்த்தருடைய அபிஷேகம், கர்த்தருடைய அபிஷேகம், கர்த்தருடைய அபிஷேகம், கர்த்தருடைய அபிஷேகம். ஓ ரபா ரபா ஷகபா லபரபா, ஓ ரபா ஷகபா லபரபா, ஓ ரபா ஷகபா லபரபா, ஓ ரபா ஷகபா லபரபா, ஓ ரபா ஷகலகடபா. ஹalleluya hallelujah 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 hallelujah. Oh rabala baraba shakabala baraba, urabala gada baraba shakabala gada baraba, urabala gada baraba shakabala gada baraba, urabala gada baraba shakabala baraba. ஓ ரபபல பரப ஷகபலவா. அந்நிய பாஷை அடையாளங்களோடு, அந்நிய பாஷை அடையாளங்களோடு அருமையான தேவனுடைய பிள்ளையை கர்த்தர் அபிஷேகித்துக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் உங்களை தொட்டுக் கொண்டிருக்கிறார், உங்களை தொட்டுக் கொண்டிருக்கிறார், உங்களை தொட்டுக் கொண்டிருக்கிறார். ஓ ரலகடபா ஷகபலபா, ஓ ரலகடபா ரபா ஷகபலபா. கர்த்தர் தொடுகிறார், கர்த்தர் தொடுகிறார். கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய வல்லமை சபையிலே நிறைவாய் ஆளுகை செய்கிறது. தேவ அபிஷேக சபையை நிறைவாய் ஆளுகை செய்து ஓ ரலகடபா ஷகபலபா.
ஓ ரபல பரபல 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 பஷகபல பரபல உரபபல கடபல பல பஷகபல பரபல உரபபல கடபல பஷகபல கடபல பல உரபபல கடபல பஷகபல பரபல கடபல இயேசுவே உரபபல கடபல பல பஷகபல கடபல பல பஷகபல. Thank you, Lord. 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 கர்த்தர் பலப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். சபையை கர்த்தர் நிறைத்துக் கொண்டிருக்கிறார். சபையை கர்த்தர் நிறைத்துக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. சபையை கர்த்தர் பலப்படுத்திக் கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த அபிஷேகம் சாதாரணமானது அல்ல. தாவீது வர வர பலனடைய காரணம் என்னவென்றால், பலப்பட காரணம் என்னவென்றால், அவருக்குள்ளே முதலாவது கர்த்தருடைய அபிஷேகம் நிறைவாய் இறங்கினது. அல்லேலூயா. சத்தம் அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் மகிமைப்படுவாராக. தொடர்ந்து பாருங்க. பேதுருவை பார்க்கும்போது நமக்கு நல்லா தெரியும், பேதுரு தேவனை எத்தனை முறை, இயேசு எத்தனை முறை தூஷிக்கிறாரு, மறுதலிக்கிறாரு? 3 முறை மறுதலிக்கிறார். இயேசு பேதுருவை அடிக்கடி கடிந்து கொள்வார், அடிக்கடி கடிந்து கொள்வார். எனக்கு பின்னாக போ சாத்தானேன்னு சொல்லி என்ன பண்ணுவாரு? பேதுருக்குள் இருக்கிறதான கிரியை வெளியே என்ன பண்ணுவார்? சுட்டி காட்டுவார். இப்படி அதாவது மாமிசீகத்திலே செயல்பட்டதான பேதுருவுக்குள்ளாக கர்த்தருடைய அபிஷேகம் எப்போது நிறைவாய் இறங்குச்சோ அதுக்கு அப்புறம் பேதுருவுடைய ஊழியம் வித்தியாசமான ஊழியமாய் மாற்றப்பட்டது. 120 பேர் கூடியிருந்த இடத்திலே பேதுருவும் சேர்ந்து உட்கார்ந்து அந்த இடத்திலே கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளுகிறார். வசனம் சொல்லுது பாருங்க, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வது இல்லை என்ற வாக்குத்தத்த வார்த்தை அபிஷேகம் பண்ணப்பட்டவன் மேல நிறைவாய் இருந்தபடினால சர்வ வல்லமையுள்ள ஆண்டவராகிய தேவன் பிரைஸ் தி லார்ட் பேதுருவோடே கூட இருந்தால் அவர் எழும்பி ஒரு பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கும் போது ஒரு பிரசங்கத்தில் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். அல்லேலூயா. அபிஷேகம் பெறுவதற்கு முன்னாடி இருந்த தன்மை வேற, அபிஷேகம் பண்ணப்பட்ட பின்பு அவருடைய வாழ்க்கை வேற. அல்லேலூயா. அதை ருசிச்சு பார்த்தவங்களுக்கு தான் அந்த தன்மை அழகா தெரியும். அந்த அபிஷேகத்தை ருசிச்சு பார்த்தவங்களுக்கு தான் தன்மை அழகா தெரியும். பாருங்க கர்த்தருடைய வழிநடத்தல் பாருங்க. முதல் பிரசங்கத்தில் எத்தனை பேரு? 3000 பேர். இரண்டாவது பிரசங்கத்தில் 5000 பேர். மூணாவது பிரசங்கத்தில் திரளான ஜனங்கள், திரளான ஜனங்கள். பாருங்க அபிஷேகம் பண்ணப்பட்டவன் ஸ்டெப் பை ஸ்டெப்பா வளர்ந்துகிட்டே இருக்கிறான், வளர்ந்துகிட்டே இருக்கிறான். பாருங்க தொடர்ந்து அனனியா சப்பீராள் என்ன பண்றாங்க? ஒரு பாவத்தை, ஒரு கிரயத்தை ஒரு பங்கை வஞ்சித்து வச்சிட்டு இன்னொரு பங்கை எங்க கொண்டு வருவாங்க? அப்போஸ்தலருடைய பாதத்தில் கொண்டு வைத்த உடனே பிரைஸ் தி லார்ட் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் தெளிவாய் கற்றுக் கொடுத்தார். இவங்க ஒரு பங்கை வஞ்சிச்சு வச்சிட்டு இன்னொரு பங்கை தான் எங்க கொண்டு வச்சிருக்காங்க? அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைக்கிறாங்கன்னு சொன்ன உடனே பிரைஸ் தி லார்ட் பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாய் நீ பொய் சொல்லும்படியாய் நீ துணிகரம் கொண்டது என்ன என்று சொல்லி அந்த இடத்திலே பேதுரு கேட்க அனனியா அங்கே விழுந்து செத்து போறாரு. நம்ம ஊர்ல என்ன பண்ணுவாங்க? கணவனார் ஒருவேளை இறந்து போயிட்டாங்க அப்படி சொன்னா யாருக்கு முதல்ல சொல்லுவாங்க? மனைவிக்கு சொல்லுவாங்க, வீட்டுல உள்ளவங்களுக்கு சொல்லுவாங்க. அடக்க ஆராதனை ஒரு பயங்கர மகா பிரமாண்டமா வச்சு அங்க சத்திய வார்த்தைகள்ல சொல்லி அனுப்புறது வழக்கம், அப்படிதானே? இப்போ இங்க ஜெபம் பண்ண மாதிரி தெரியல, அடக்கம் பண்ணும்படியாய் பேதுரு போன மாதிரியும் தெரியல. வாலிபர் எடுத்துட்டு போய் பண்ணாங்க, அடக்கம் பண்ணாங்க. அப்படிதானே? ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் யாரு வாரா? இந்த நடந்த விஷயம் யாருக்கு தெரியல, இறந்து போனதும் தெரியல, அடக்கம் பண்ண கொண்டு போனதும் தெரியல. இங்க வரும்போது இப்படிப்பட்டவங்களை இப்படி ஒரு விஷயம் நடந்து போச்சு, நம்ம ரொம்ப துக்கமா, ஐயோ இப்படி ஒரு சம்பவம் ஆகி போச்சு. எந்த ஒரு ஊழியக்காரங்களா இருந்தாலும் சரி திங்க் பண்ணுவோம். ஆனா
பேதுரு என்ன கேள்வி கேட்கிறாரு? நிலத்தின் கிரயத்தை யார்கிட்ட? பெஞ்சாதிட்ட நிலத்தின் கிரயத்தை இவ்வளவுதான் விட்டீங்களா? கடினமான ஊழியம் இல்ல. கடினமான ஊழியம் சொல்றதை விட சத்தியத்திற்காய் சத்தியமாய் நிற்க வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறார். அல்லேலூயா. நிறைய பேரு கொஞ்சம் கடினமா பிரசங்கம் பண்ணா போதும். அப்படினே என் கோயம்புத்தூர்ல எல்லாம் அப்படிதான். கொஞ்சம் கடினமா பிரசங்கம் பண்ணா நீர் இல்லைன்னா எங்களுக்கு வேற ஆளியா வந்தா என்ன பண்ணிருக்கீங்க? நீர் திட்டுறீரு. அதனால எங்களுக்கு லெகுவா பேசுற நிறைய பாசமா இருக்கிறாங்க. அதே போல பாலிஷ் போட நிறைய பேர் இருக்காங்க. இப்போ எங்க போய் சேராது? மேல போய் சேராது. பாலிஷ் போடுற இடத்துல போனாலோ பாலிஷ் போட்டாலோ எங்க போய் சேராது? பரலோகம் போய் சேராது. கடினமான உபதேசத்துக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இருக்கணும். எங்க ஊழியக்காரர் கடினமா பேசுறாருன்னா எங்க ஊழியக்காரருக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லணும். சம்மட்டி எடுத்து அடிக்கிறாருன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லணும். நான் உருவாக்கப்படும்படியாய் கர்த்தர் பேசுறான்னு சொல்லி யார் தேவனை மகிமைப்படுத்துறாங்களோ அங்கே கர்த்தர் கிரியை செய்வார். அனனியா சப்பீராள் இப்போ இறந்து போன சூழ்நிலையில சபையில குழப்பம் இல்லை. அப்படினே சபையில குழப்பம் வந்த மாதிரி என்ன பண்ணல சொல்லல பாருங்க. ஏன்னா சபை ஆவியிலே பலப்பட்டு வளர்ந்து கொண்டே இருக்கு. சபை ஆவியிலே பலப்பட்டு வளர்ந்துகிட்டே இருக்கும்போது சபையில ஒரு தப்பு வந்த உடனே அதை சுட்டி காட்டி அதை கற்றுக் கொடுத்த உடனே சபையில இன்னும் அதிகமாய் பயம் உண்டானது. கர்த்தரை குறித்த பயம் உண்டானது. தேவனை குறித்த பயம் உண்டானது. கர்த்தருடைய காரியங்களை குறித்த பயம் உண்டானது. உண்மையை குறித்த பயம் உண்டானது. பரிசுத்தத்தை குறித்த பயம் உண்டானது. கர்த்தருடைய தன்மையை குறித்த பயம் உண்டானது. அல்லேலூயா. இப்ப எங்க யாருடைய பயம் இல்ல? சபையில் யாருடைய பயம் இல்ல? அன்னைக்கு அனனியா சப்பீராள் நடந்த மாதிரி நடக்கணும்னு விட்டோம்னா நிறைய பேர் சபைக்கே இருக்க மாட்டாங்க. அப்படினே பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மிக முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம், பேதுரு முதல் பிரசங்கத்துல 3000 பேரு, இரண்டாவது பிரசங்கத்துல 5000 பேரு, அப்புறம் திரளான ஜனங்கள். தொடர்ந்து அனனியா சப்பீராளோட விஷயம். பேதுரு யோவானும் ஜெபம் பண்ணும்படியாய் போகும்போது பிறவி சப்பானி ஒரு மனுஷன் சொல்றாரு, ஐயா இதாக தாங்கன்னு கேட்கும்போது அவர் சொல்றாரு, எங்களிடத்தில் என்ன இல்ல? வெள்ளியும் பொன்னும் இல்லை, எங்களிடத்தில் உள்ளதை உனக்கு கொடுக்கிறோம். நஸ்ரேனாகிய இயேசுவின் நாமத்தினாலே எழுந்து நட என்று சொன்ன உடனே உடனடியாய் அவருடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. உடனடியாய் பலன் உண்டானது. அற்புதத்தை கர்த்தர் செய்தார். அங்கே சபையிலே இன்னும் ஒரு எழுப்புதல் உருவாக ஆரம்பித்தது. அல்லேலூயா. அபிஷேகம் நம்மை வர 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 பலனடைய செய்து கொண்டே இருக்கும். அபிஷேகம் நம்மை வர வர பலனடைய செய்து கொண்டிருக்குன்னு சொன்னா நம்ம கர்த்தருக்குள் சீரா போயிட்டே இருக்குன்னு அர்த்தம். நிறைய பேர் அபிஷேகத்தை பெற்றுக்கிடுவாங்க, அந்நிய பாஷையை பெற்றுக்கிடுவாங்க. ஆனா அதுக்கப்புறம் இதை என்ன பண்ண மாட்டாங்க? பயன்படுத்த மாட்டாங்க. பாருங்க, ஒவ்வொரு நாளும் அந்நிய பாஷை வரங்களை பெற்றவர்கள் ஒவ்வொரு நாளும் அந்நிய பாஷைகளை பேசி கர்த்தரை ஆராதிக்க ஆராதிக்க தேவனை மகிமைப்படுத்த வசங்கிறது. அந்நிய பாஷையில் பேசுகிறவன் பிரைஸ் தி லார்ட் தேவனோடு கூட ரகசியம் பேசுகிறவனாய் இருக்கிறான். அந்த கிருபையை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறாரு. தேவனோடு ரகசியம் பேசுகிறேன்னு சொன்னா தேவனோட டீப்பா இருந்தாதான் ரகசியம். இப்ப எட்வின் பாஸ் எனக்கு ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்டு. நாங்க சுமார் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி படிச்சிருக்கோம். நான் ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லணும்னு சொன்னா மத்தவங்களுக்கு தெரியல, அவரை காதுல என்ன பண்ணா பேசுவேன். ஏன்னா அவரோட ரகசியம் பேசுற அளவுக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப் எங்களுக்கு இருந்தது இருக்கு. அப்படிதானே? இல்லன்னு சொன்னா எனக்கு எட்வின் பாஸ்டர் பற்றி ஒண்ணுமே தெரியாது. நான் அவர்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு சொன்னா நான் ஒருவேளை பிளஸிங் எனக்கு ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்டா இருக்காருன்னா பிளஸிங் வாப்பா இந்த விஷயத்தை அவர்கிட்ட சொல்ல பண்ணிருப்பேன். அப்படிதானே? இப்போ தேவனோட ரகசியம் பேசணும்னு சொன்னா பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து அந்த அபிஷேகத்தை நமக்கு கொடுத்திருக்கும் போது அந்த அந்நிய பாஷை வரங்களை ஒவ்வொரு நாளும் பேச 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 புதிய புதிய பாஷைகளை நாம் பேசிக்கொண்டே இருப்போம். கர்த்தரோடு நாம் ரகசியத்தை பேசிக்கொண்டே இருப்போம். அல்லேலூயா. டிஜிஎஸ் தினகரன் ஐயா சொல்லும் போது ஒரு காரியத்தை சொல்வார். அவருடைய ஊழியத்துடைய சக்சஸ்
ஊழியத்துடைய சக்சஸ் காரணம் என்னன்னா, சுமார் ஒரு நாள் 4 மணி நேரம் முதல் 5 மணி நேரம் அந்நிய பாஷையிலே அவர் பேசிட்டு இருப்பார். பாருங்க, ஒரு நாள் எவ்வளவு நேரம்? 4 hours to 5 hours. பாருங்க, அந்நிய பாஷையிலே பேசிட்டு இருப்பாரு. பாருங்க, அவர் வேலை செஞ்சாலும் சரி, இப்ப வீட்டுல அம்மாமாரு வேலை செய்யும் போது, வீட்டுல சமைக்கும் போது அந்நிய பாஷை பேசிட்டு சமைக்க முடியுமா? முடியாதா? முடியும். அப்படியே. ஆனா நிறைய வீட்டுல என்ன ஓடிட்டு இருக்கும்? சீரியல் ஓடிட்டு இருக்கும். அந்நிய பாஷை பேச வேண்டிய வாய் என்ன பண்ணும்? அந்த சித்தி வந்தாளா, அந்த தங்கச்சி வந்தாளா, அவ செத்து போயிட்டாளா, அவ இருக்கிறாளா, அந்த பையன் இருக்கிறான்னு கேட்டிருப்பாங்க. பாருங்க, அந்நிய பாஷை பேச வேண்டிய வாய் பாருங்க, உலக பிரகாரமான காரியங்களை பார்த்து அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கும் போது அந்த அந்நிய பாஷை அவிந்து போய் விடுகிறது. அல்லேலூயா. எங்க வீட்டுல எங்க அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, நான் அடிக்கடி சின்ன வயசுல வாட்ச் பண்ண ஒரு விஷயம், அதாவது சமைக்கும் போது இப்பதான் நமக்கு கேஸ் ஸ்டவ் அந்த எல்லா விஷயம் இருக்கு. எங்க அம்மா சின்ன வயசுல அடுப்பு தான். இப்ப அம்மா மாதிரி தெரியும், இந்த ஓலையை வச்சு தீப்பற்ற வச்சு அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, சின்ன விறகு எல்லாம் கொடுத்து இப்படி சாப்பாடு செய்வாங்க. வெளியில தான், வீட்டுக்கு வெளியில தான் ஒரு சின்ன ஒரு திண்டு மாதிரி அதை வச்சு சாப்பாடு செய்வாங்க, சோறு செய்வாங்க. சோறு செய்யும் போது பாத்தீங்கன்னா முதல்ல தண்ணியை சூடு பண்ணுவாங்க. பானையில தண்ணியை வச்சு தண்ணியை சூடு பண்ணுவாங்க. தண்ணி கொஞ்சம் கொதிச்சு வரும்போது அம்மா ஆல்ரெடி என்ன பண்ணுவாங்க, அரிசி நல்ல போல கழுவி வச்சிருப்பாங்க. கழுவி வச்சதான் அரிசி என்ன பண்ணுவாங்க, எடுத்து எங்க போடுவாங்க? பானையில போடுவாங்க. பானையில போடும் போது நான் வாட்ச் பண்ண விஷயம், எவ்ரிடே அவங்க போடும் போது ஸ்தோத்திரம் 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 போடுவாங்க. எனக்கு ரொம்ப டவுட், என்னடா டெய்லி எங்க அம்மா பானையில அரிசி போடும் என்ன பண்றாங்க? தோத்திரம் 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 போடுறாங்க. அடுத்து கொஞ்ச நாள் தான் அம்மாட்ட கேட்டேன், அம்மா ஏமா இப்படி நீங்க பண்றீங்க? கேட்ட உடனே அம்மா சொல்றாங்க, இந்த அரிசி நல்ல முறையில் வெந்து நல்ல நல்ல ஒரு சாப்பாடா உருவாகி வரணும்னா ஆண்டவருக்கு கிருபை வேணும்பா. ஆண்டவருடைய கிருபை இருந்தா மாத்திரம் தான் நல்ல முறையில் பண்ணுவோம். சாப்பாடு நமக்கு சாப்பாடு வரும். அதனால ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணி போட்டோம்னா அது நமக்கு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அது என்னன்னா ஜெபம் பண்ணி போடுற பண்ணுவாங்க. டேஸ்டா இருக்கு ஃபுட். எங்க அம்மா வைக்கிற ஃபுட் அவ்வளவு டேஸ்டா இருக்கும். நான் எதுக்கு சொல்றேன்னா, சில சூழ்நிலையில சில வீட்டுல போனோம்னா அல்வா வெட்டி வைப்பாங்க. சாப்பாடு என்ன பண்ணுவாங்க? சொன்ன புரியுது உங்களுக்கு? சோறு என்ன பண்ணுவாங்க? அல்வா கட் பண்ணி வைப்பாங்க. வேணும்னா உடச்சு சாப்பிடும். கேக் கட் பண்ணி பீஸ் ஆயிருக்கும். ஏன்னா தோத்திரம் இல்ல உள்ள. பாருங்க, ஜெபம் பண்ணாம செய்யறது அங்க என்ன பண்ணுது? அல்வா மாதிரி ஆயிருது. திருநெல்வேலிக்காரன் கூட்டி போயிருவாங்க. பல 20 வருஷமா 30 வருஷமா சாப்பாடு செய்வாங்க. ஆனா என்னமோன்னு தெரியல, எண்ணெய் குழஞ்சு போச்சுடுவாங்க. ஜெபம் இல்ல. அபிஷேகம் பண்ணப்பட்ட தெய்வப்பிள்ளை அபிஷேகத்தில் நிறைந்து ஜெபத்தோடு உணவு சமைச்சாலோ இல்ல எந்த காரியத்தை செஞ்சாலும் சரி, கர்த்தர் கூட இருந்து கிரியை செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. எதுக்காக சொல்றேன்னா, இந்த அபிஷேகத்துடைய வேல்யூ சொல்றேன், எவ்வளவு முக்கியமானது. இந்த அபிஷேகத்தை குறித்து பேசிட்டு போனா இன்னும் எக்கச்சக்கமா பேசிட்டே போக முடியும். பாருங்க, தாவீது வர வர பலப்பட காரணம் என்னவென்றால் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவராக இருந்தான். அந்த அபிஷேகம் அவனை ஸ்டெப் பை ஸ்டெப்பா பலப்படுத்திக் கொண்டே இருந்தது. அல்லேலூயா. இரண்டாவதாக பார்க்கும்போது தாவீதுடைய அடுத்த காரியம் என்ன? 1 சாமுவேலின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 14-15 வசனங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. The book of 1 Samuel chapter 18 verse from 14 and 15. வாசிங்க. தாவீது தன் செய்கைகளில் எல்லாம் அவன் வர வர பலப்பட காரணம் என்னவென்றால் 2, தாவீது தன் செய்கைகளில் எல்லாம் எப்படி இருந்தாரு? புத்திமானாய் நடந்தான். வாசிங்க. கர்த்தர் அவனோடே கூட இருந்தார். வெயிட் பண்ணுங்க. அவன் மகா புத்திமானாய் நடக்கிறதை சவுல் கண்டு. போது வெயிட் பண்ணுங்க. இரண்டாவது விஷயம், தாவீது வர 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 பலப்பட காரணம் என்ன? இரண்டாவது, அவருடைய வாழ்க்கையிலே தன்னுடைய செய்கைகளில் எல்லாம் புத்திமானாய் நடந்து கொண்டார். அல்லேலூயா. அப்ப நம்ம வாழ்க்கையில எப்படி இருக்கணும்? நம்ம
புத்திமானாய் நடந்து கொள்ளணும். எந்த ஒரு காரியத்தை பேசுறதுக்கு முன்னாடி இந்த பேச்ச நம்ம பேசலாமா என்று சொல்லி ஒரு கணம் ஆலோசிச்சு பேசணும். நிறைய பேர் என்ன தெரியுமா, அவசரப்பட்டு என்ன பண்ணிடுவாங்க, பேசிடுவாங்க. பேசி முடிச்ச பிறகு அதுக்கப்புறம் சாரி சாரி என்ன பண்ணுவாங்க, பின்னாடியே போவாங்க. பேசுறதுக்கு முன்னாடி இப்ப பிள்ளைங்களை பேசும்போது நிறைய பேர் பிள்ளைங்களை பேசுவாங்க, பிள்ளைகளை தங்கமே செல்லமே இப்படி என்ன பண்ணும் பேசுவாங்க. சிலர் என்ன பேசுவாங்க, சொல்லுங்க பரவாயில்ல சொல்லுங்க ஒன்றும் பிரச்சனை கவலை இல்லை, என்ன சொல்லுவாங்க, நாயே பிள்ளைய பேசுறது நாயே, அப்புறம் என்னது கழுத பேய, வேற என்ன சும்மா சொல்லுங்க, மாடு எரும மாடு, இப்படி எல்லாம் நிறைய பிள்ளைகளை பெற்று வச்சிருக்காங்க. நான் அப்ப சொல்லி கொடுக்கும் சொல்லுவேன், இவங்க பிள்ளை எருமான்னு சொன்னாங்கன்னா பேசுற அம்மா பெரிய எரும மாடு, பேசுற அப்பா ஆண் எரும மாடு. நிறைய பேர் பேச்சுல புத்தி இல்ல, பேச்சுல கவனம் இல்ல. தாவீது வர வர பலப்படுவதற்கு காரணம் அவருடைய பேச்சுல, அவருடைய வாழ்க்கையில, அவருடைய செயல்களில அவர் புத்திமானாய் நடந்து கொண்டார். அல்லேலூயா. வசனம் சொல்றது, குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார், அவள் விலை என்ன உயர்ந்தது. எடுங்க எடுங்க பிரைஸ் தி லார்ட். இந்த போர்ஷன் எனக்கு வரவே இல்லை, இந்த பாயிண்ட்ல இல்ல, ஆனா ஆண்டவர் உணர்த்திட்டே இருக்காரு. எடுங்க பிரைஸ் தி லார்ட். நீதிமொழிகளின் புத்தகம் பிரைஸ் 31ஆம் அதிகாரம். நீதிமொழிகளின் புத்தகம் ஒரே நிமிஷம் பிரைஸ் தி லார்ட். அதுல 10ஆம் வசனம் வாசிங்க. குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார், அவள் விலை முத்துக்களை பார்க்கலும். அடுத்த வசனம் வாசிங்க. அவள் புருஷனுடைய இருதயம். நிறைய பேருடைய புருஷனுடைய இருதயம் யாரும் நம்ப மாட்டேங்குது, மனைவி நம்ப மாட்டேங்குது. ஏன்னா ஸ்திரீக்குள்ள என்ன இல்ல, குணம் இல்ல, குணம் இல்ல. உங்களை பார்த்து யாரும் அப்படி இல்ல, நீங்க எல்லாரும் பரிசுத்தவான்கள். ஆனா அடுத்த ஒரு வசனம் இருக்கு பாருங்க, பிரைஸ் தி லார்ட். அது அதிகாரத்துல 15ஆம் வசனம் வாசிங்க. 15ஆம் வசனம். குணசாலியான ஸ்திரீ புத்திமானா எப்ப எழும்பணும், இருட்டோட எழும்பணும் சொன்னா, நிறைய பேருக்கு சூரிய வெளிச்சம் வந்து முகத்துல சுள்ளுன்னு அடிச்சு அதுக்கப்புறம் மாப்பிள்ள வந்து ஒரு கப்பு தண்ணி எடுத்து மூஞ்சில ஊத்தின பிறகுதான், அல்ல மாமியார் வந்து என்ன பண்ணும், என்ன இவ தூங்கிட்டு கிடக்குறா அப்படி கேட்ட பிறகுதான் என்ன பண்ணும், தூங்க கூட விட மாட்டேங்கிறாங்க. எத்தனை மணிக்கு, 9 மணிக்கு. பாருங்க வசனம் சொல்லுது, அவள் இருட்டோடு எழுந்து. பாருங்க, இருட்டோடு எழுந்துனா மிக முக்கியமான விஷயம். சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு குணசாலியான ஸ்திரீ புத்திமானா இருந்து ஞானமுள்ள பிள்ளையா இருந்து இருட்டோடே எழுந்து, அடுத்த வார்த்தை ரொம்ப முக்கியம், தன் வீட்டாருக்கு என்ன பண்றான். அப்ப காலையில எழும்பி ஜெபம் பண்ணி ஆண்டவரை மகிமைப்படுத்திட்டு காலையில கிச்சன்ல போய் தன்னுடைய வேலைகளை செய்ய வேண்டிய புத்திமானாய் செயல்பட வேண்டிய செயல்கள் யாருக்கு இருக்குன்னு சொன்னா ஒரு குணசாலியான ஸ்திரீக்கு இருக்கு. அல்லேலூயா. இந்த நாட்கள்ல ஏன் நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா என் மாமியாருக்கு என்ன பிடிக்கவே மாட்டேங்குது. அடுத்து சில மாமியார் சொல்லுவாங்க, மருமகளுக்கு என்ன கண்டா மாட்டேங்குது. அத பேச போன நிறைய விஷயம் இருக்கு. பாருங்க, ஆண்டவர் அப்படி நடத்தி கொண்டு போறாரு. இருக்கட்டும், வசனம் அழகா சொல்லி பாருங்க, இருட்டோடு எழுந்து. இப்ப வீட்டுல உள்ளவங்க, ஒரு சகோதரி, அவர் வீட்டுல உள்ளதான ஒரு தாய் அல்லது வீட்டுல ஒரு பிள்ளை காலையிலே அதிகாலமே எழும்பி கர்த்தரை மகிமைப்படுத்தி ஆண்டவரை துதித்து ஜெபித்து தன் வீட்டாருக்கு ஆகாரம்னு சொன்னா சமைக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கு? தன்னுடையதான தனக்கு இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளணும். பாருங்க, அடுத்ததாக பார்க்கும்போது 20ஆம் வசனம் வாசிங்க. 20ஆம் வசனம். சிறுமையானவனுக்கு தன் கையை திறந்து வாசிங்க. சிறுமை ஏழ்மையானவர்களுக்கு என்ன பண்ணணும்? உதவி செய்யறவனா இருக்கிறாங்க. அடுத்த ஒரு வசனத்தை வாசிங்க. பிரைஸ் தி லார்ட். 26 வாசிங்க. 26
ஒரு குணசாலியான ஸ்திரீ எப்படிப்பட்டவங்க இருக்கிறாங்க? தன் வாயை என்ன பண்றாங்க? ஞானம் விளங்க திறக்கிறாங்க. அப்போ எப்போ பேசணுமோ அதுக்கு மாத்திரம் இத ஓபன் பண்ணிட்டு பேச்சு முடிஞ்ச உடனே என்ன பண்ணணும்? ஷட் அப் பண்ணிடுறாங்க. நிறைய பேர் ஷட் அப் பண்றாங்க. ஷட் அப் பண்றாங்க. ஷட் அப் வாயை மூடி நிறுத்தணும். அப்போ எது பேசணுமோ அதை மாத்திரம் பேசிட்டு எது பேசக்கூடாதோ அதை பேசாமல் இருப்பது ஒரு குணசாலியின் அழகுக்குள்ளாய் இருக்கிறது. பாருங்க, குணசாலி தன் வாயை ஞானம் விளங்க திறக்கிறார். தாவீது தன் வழிகளில் எல்லாம் புத்திமானாய் நடந்து கொண்டார். எங்க பேசணுமோ அதுக்கு மட்டும் பேசுறாரு, பேசாத காரியத்துக்கு வாய் என்ன பண்ண மாட்டேங்கிறாரு, திறக்கல. ஒரு தேவ பிள்ளை, ஆவிக்குரிய தேவ பிள்ளை, கர்த்தருக்குள்ளே பலப்பட்டு வளருகிற ஒரு தேவ பிள்ளை வர 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 பலப்பட வேண்டுமே என்று சொன்னால் அவர்களுக்குள்ளே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர்கள் தன் வாயை ஞானம் விளங்க திறக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்களோடு கர்த்தர் கிருபையாய் இருந்து நடத்துகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகத்துக்கு சொல்றேன். நான் கேரளாவில் பைபிள் காலேஜில் படித்துக் கொண்டிருந்த நாட்கள், எங்களுக்கு கேரளாவில் கன்வென்ஷன் பயங்கர மெகா பெரிய கன்வென்ஷன் நடக்கும். இந்த கன்வென்ஷன் நாட்களில் பைபிள் காலேஜில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் தான் எல்லா வேலையும் செய்யணும். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, கன்வென்ஷனுக்கு 2 நாளைக்கு முன்னாடி யார் யார் என்னென்ன வேலை செய்யணும்னு சொல்லி எங்களுடைய பிரின்சிபல் சார் என்ன பண்ணுவாரு, தனித்தனியா பிரிச்சு கொடுப்பாரு. சிலருக்கு பாத்ரூம் கிளீன் பண்ற டியூட்டி கொடுப்பாங்க, சிலருக்கு மெஸ் அதை ஹேண்டில் பண்ண வேண்டிய பொறுப்பு கொடுப்பாங்க, சிலவங்களுக்கு 3rd ஃப்ளோரை கிளீனா வச்சுக்க வேண்டிய பொறுப்பு கொடுப்பாங்க. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பொறுப்பு. எனக்கு என்ன பொறுப்புனா, அந்த டைம்ல அதாவது கன்வென்ஷன்ல நிறைய ஸ்டால் போட்டு வச்சிருப்பாங்க. ஸ்டால், புக் ஸ்டால் அதெல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க. அந்த புக் ஸ்டாலுக்கு இடையில ஒரு ஸ்டால் பாத்தீங்கன்னா டீ ஸ்டால். என்ன ஸ்டால்? எனக்கு வேற என்ன, டீ அடிக்கிறது. வர்ற பாஸ்டர் மாதிரி யாராவது கேட்ட என்ன பண்ணுவோம், குக்கையா என்ன பண்ணுவாருன்னு சொன்னா வடை எல்லாமே சுட்டு கொடுத்து விட்டுருவாரு. நான் இங்க டீ அடிச்சு என்ன பண்ணுவோம், டீ அடிக்கணும், வடையை வைக்கணும். இதான் என்னுடைய வேலை. அப்ப எனக்கு என்னன்னா, காலையில நேரமே ஒரு 5 மணிக்கு எங்க போயிடணும், இந்த டீ ஸ்டாலுக்கு போயிடணும். ஏன்னா மலையாளிஸ் பொதுவா கால் கட்டம் குடிக்கிறது வழக்கம், கட்டம் சாய் குடிப்பாங்க. அவங்களுக்கு கட்டம் அடிச்சு கொடுக்கணும். எனக்கு இது டீ அடிக்கவும் தெரியாது, மற்றபடி சாய் அடிக்கவும் தெரியாது. குக்கையா சொன்னாரு இப்படி விடு இப்படி விட்டு சரிட்டார். ஒரு 4-5 டீ ஒரு மாதிரி வந்துச்சு. அதுக்கப்புறம் படிச்சுட்டேன், ரைட், கட்டணம் படிச்சுட்டேன், டீ அடிக்கவும் படிச்சுட்டேன். இப்போ காலை 5 மணிக்கே வந்து நான் என்ன பண்ணல, 6 மணி 7 மணி 8 மணி ஆச்சு, டீ ஸ்டாலை விட்டு நான் போக முடியல, பசிக்க ஆரம்பிச்சு. நான் இப்ப என்ன பண்ணேன், ஒரு 8:30 மணி 9 மணி ஆகும் போது நான் என்ன பண்ணேன், டீ ஸ்டாலை கொஞ்சம் பிரேக் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு நேரடியாக மெஸ்ஸுக்கு போறேன். மெஸ்ல போனா அங்க போன எங்களுக்கு சாப்பாடு வேணும். 8 மணிக்கு சாப்பாடு வேணும் உள்ளவங்க 8 மணிக்கே போகணும். மத்தவங்க என்ன பண்ணணும், 8 மணிக்கு மேல போறவங்களுக்கு சாப்பாடு கிடையாது. இப்படிதான் ரூல்ஸ். ஆனா நான் என்ன நினைச்சேன்னா, அதாவது நான் டீ ஸ்டால்ல ஒர்க் பண்றேன், நான் அங்க போறேன், எப்ப வேணா சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்றேன்னா திங்க் பண்ணி போறேன். அங்க சாப்பாடுல உள்ள மெஸ்ஸால இருக்கிறவர் பாத்தீங்கன்னா என்னோட ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் சுபாஷ் பேர், நல்ல ஃப்ரெண்ட். நாங்க 2 பக்கம் தான் இருப்போம். நான் என்ன பண்ண, நேர சுபாஷ் போய் சொல்றேன், சுபாஷ் எனக்கு நல்ல பசிக்குதுப்பா, தயவு செய்து ஏதாவது சாப்பாடு கூட அப்படின்னு. அவனுக்கு மெஸ்ல பயங்கர பிரஷர் பாத்தீங்கன்னா, அந்த ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணி ஃபுட் பயங்கர பிரஷர். அவன் என்ன சொன்னா, ஜாகி போய்க்கோ அப்படின்னா. நான் பசிக்குதுடா எனக்கு என்ன பண்ணு, சாப்பாடு கொடு, சாப்பாடு கேட்கிறேன் அப்படின்னா. ஜாகி போய்க்கோண்டா. எனக்கு இன்னும் புரியல, ஏன்னா அவன் வேற கொஞ்சம் பெரிய சாப்பாடு கொடுத்ததால பெரிய பிரச்சனை போயிட்டு போல இருக்கு. ஏன்னா சாப்பாடு தீர்ந்து போச்சு. கொஞ்ச நேரம் தான் திரும்பவும் எனக்கு இந்த பிரச்சனை தெரியல, திரும்பவும் சொல்றேன், டேய் பசிக்குதுடா. நேரம் ஓடி வந்து கையை தூக்கி அடிக்க வந்துட்டு அடிச்சு நாவிய கலை விட்டாங்க. இதுவரைக்கும் அதுக்கு அர்த்தம் எனக்கு தெரியாது. அடிச்சு நாவிய கலை விட்டாங்க. ஒண்ணுமே புரியல. ஏடா பசிக்குன்னு சாப்பாடு கேட்டதுக்கு இப்படியாடா சொல்றதுன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்றேன்னா, ஒரு டேபிள்ல போய் உட்கார்ந்து தலையை குறிச்சு வச்சுட்டு நான் என்ன பண்ணேன்னா, எனக்கு கண்ணில் கண்ணீரா ஒரு நாள ஆரம்பிச்சேன். பசி ஒரு சைடுல, என் ஃப்ரெண்டு ரொம்ப நல்ல ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு, இவன் வந்து இப்படி அடிக்க வந்துட்டாருன்னு சொல்லிட்டு ரொம்ப வேதனை ஆயிடுச்சு.
நான் என்ன பண்ணேன்னா அப்படியே உட்கார்ந்து 1 மணி நேரம் ஆச்சு, 2 மணி நேரம் ஆச்சு, எழும்பவே இல்லை. அவ்வளவு துக்கமாயிடுச்சு. அவர் ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் நேரம் வந்து என் கழுத்துல கையை போட்டு சாரிடா அப்படின்னா நான் போய்க்கோ அப்படின்னேன். இப்ப எனக்கு யாருக்கு சாரி சொல்ல முடியல, சாரி கொடுக்க முடியல. ஏன்னா என் ஃப்ரெண்ட் பேசின வார்த்தை என்ன பண்ண முடியல, அக்செப்ட் பண்ணவே முடியல. இப்போ திரும்ப சாரிடா மன்னிச்சு கூட, எனக்கு அந்த நேரத்தில் இந்த பிரஷர்ல என்ன பண்ணேன், உன்னை சொல்லிட்டேன், திரும்ப திரும்ப வேண்டேன்னு சொல்றான். அவன் திரும்ப பக்கத்துல சேர போட்டு என் கழுத்துல கையை போட்டு என்ன பண்றான், நீ என்னோட ஓகேன்னு சொல்லாம நான் என்ன பண்ண மாட்டேன், விட மாட்டேன்னு சொல்றான். இப்படி எல்லாம் பேசி பாருங்க, லாஸ்ட்ல ஒரு வழி எங்க சமாதானத்துக்குள்ள வந்துட்டோம். நான் ஏன் சொல்லி வரேன்னா, பேசும்போது நம்முடைய நாவை ஞானம் விளங்க திறக்க வேண்டும். அநேகருடைய குடும்பத்திலே பிரச்சனை ஏற்படுவதற்கு காரணம் என்னன்னா, கணவன் மனைவிக்கு இடையே பிரச்சனை ஏற்படுவதற்கு மிக முக்கியமான காரணம் தன்னுடைய நாவை சரியால் திறக்காம, தேவையில்லாம திறந்து சின்ன பிரச்சனை வரும்போது அந்த பிரச்சனையை இவங்க பெருசாக்கி பெருசாக்கி பேசி 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 அந்த பிரச்சனையை பெருசாக்கி அநேக குடும்பங்கள் டிவோர்ஸ் நிலைமையில போய் நிக்குது. நான் ஏன் கற்றுக் கொடுக்கிறேன்னு சொன்னா, தன் வாயை எந்த குடும்பம் ஞானம் விளங்க திறக்கிறதோ அந்த குடும்பத்தை கர்த்தர் கிருபையாய் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ பிள்ளைகள் புரிஞ்சுக்கணும், தன் வாயை ஞானம் விளங்க பிரைஸ் தி லார்ட் திறந்ததான குணசாலி ஆசீர்வதிக்கப்பட்டவங்களா இருந்தாங்க. பிரைஸ் தி லார்ட். தன் நாவை ஞானம் விளங்க திறந்து புத்திமானாய் நடந்து கொண்டதான தாவீது வர வர பலப்பட்டவனாய் காணப்பட்டார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நேரம் முடிஞ்சிச்சு, நான் முடிக்க விரும்புறேன். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒன்று புரிஞ்சுக்கணும், நம்ம ஒவ்வொரு நாளும் சிந்திக்க வேண்டிய காரியம், தாவீது வர வர பலப்பட காரணம் கர்த்தருடைய அபிஷேகம் தாவீதுக்குள்ளே நிறைவாயிருந்தது. பிரைஸ் தி லார்ட். இரண்டாவது, அவருடைய வாழ்க்கையிலே வர வர பலப்பட காரணம் என்னவென்றால், அவருடைய வாழ்க்கையிலே தன் செய்கைகளில் எல்லாம் புத்திமானாய் நடந்து கொண்டார். புத்திமானாய் நடந்து கொண்டார். ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் ஒருவரை கடிந்து கொள்ளாதவரோ யாவருக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிறவருமாகிய தேவனிடத்திலே கேட்க கடவன். பிரைஸ் தி லார்ட். இந்த பைபிள் காலத்துல ஒரே ஒரு சம்பவம் முடிக்கிறேன். பைபிள் காலத்துல 6ஆம் வகுப்பு படிச்ச ஒரு பையன், அதாவது அந்த ஒரு சுமார் ஒரு 12-13 வருஷத்துக்கு முன்னாடி நாங்க இன்டர்வியூ டிபார்ட்மெண்ட் உட்கார்ந்து இருக்கிறோம். அப்ப எஜுகேஷன் டைரக்டராக ஞானதாஸ் பாஸ்டர், முன்னாடி ஓவர்சியர், அவர் எஜுகேஷன் டைரக்டரா இருக்கு. ஒரு 15 வருஷம் இருக்கும். ஒரு 6ஆம் வகுப்பு படிச்ச பையன் பைபிள் காலேஜ் படிக்க வந்திருக்கான். பாத்தீங்கன்னா அந்த பையனை பார்த்தா பாத்தீங்கன்னா ஒரு ஊழியக்காரன் லுக்கா, மற்றபடி காரியங்கள்லாம் ஒண்ணு இல்லை. ஒரு மாதிரி ஒரு வில்லேஜ் பாய் மாதிரி இருந்தான். இந்த சூழ்நிலையில நீ என்னப்பா படிச்சிருக்கிற அவர் கேட்டா. அவர் கேட்ட உடனே அவர் சொன்னாரு, நான் 6ஆம் வகுப்பு படிச்சிருக்கிறேன். இவரை தொடர்ந்து பைபிள் காலேஜ் எடுக்கிறதா வேண்டாமா அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணோம், நாங்க திங்க் பண்ணி பேசிட்டு இருக்கிறோம். நானும் அந்த இன்டர்வியூ டிபார்ட்மெண்ட் இருக்கிறேன். இருக்கும்போது தொடர்ந்து பாத்தீங்கன்னா அவர்கிட்ட கேட்கிறோம், பைபிள் வாசிக்க தெரியுமான்னு கேட்டோம். எஸ், எனக்கு பைபிள் வாசிக்க தெரியும். ஓகே, நீ எரேமியா புஸ்தகம் 31ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசின்னு அவரு ஓரளா வாசிச்சார். ரொம்ப ரொம்ப இல்ல, ஓரளா கொஞ்சம் அழகா இல்லாம தத்துவம் வாசிச்சார். சரி, ஒரு எழுத தெரியுமான்னு கேட்டான். எழுத தெரியுமான்னு கேட்டோன்னு எழுத தெரியும். நீ எழுதுன்னு சொன்ன உடனே என்ன பண்ணாங்கன்னா இடது கைட்டு எழுத ஆரம்பிச்சார். இப்போ அவருடைய மூமெண்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா அவரை தொடர்ந்து எடுக்கணுமா வேண்டாமா இங்க ஒரு கேள்விக்குள்ள போயிட்டு ஃபைனலா என்ன பண்ணுவோம், இன்னும் ஒரு சில கேள்வி கேட்டு அவர் அனுப்பிட்டு இன்டர்வியூ டிபார்ட்மெண்ட் இருக்கிறவங்க என்ன பண்ண பேச ஆரம்பிச்சோம். இவரை தொடர்ந்து எடுக்கணுமா வேண்டாமான்னு சொல்லி அங்க உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்றோம். அப்ப எஜுகேஷன் டைரக்டர் ஞானதாஸ் பாஸ்டர் அவர் சொன்னாரு, இந்த பையனுக்கு உள்ள கர்த்தருடைய அழைப்பு இருக்கு, இவனை எடுப்போம். மற்ற அநேகருக்கு என்ன இல்ல, அந்த அதுல உடன்பாடு இல்ல, எடுப்போம். பாருங்க, அந்த பையன் ஞானமாய் படிக்க ஆரம்பிச்சான். எடுத்தோம், ஞானமாய் படிக்க ஆரம்பிச்சான். ஒவ்வொரு செமஸ்டர்லயும் 6ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்கான். ஒவ்வொரு செமஸ்டர்லயும் மார்க் வரும்போது இவன் மார்க் டாப்ல நிக்குது. டிகிரி படிச்ச பசங்க இருக்காங்க, 12th படிச்ச பசங்க இருக்காங்க, நல்ல சூப்பரா படிக்கிற மாதிரி ஆக்ட் பண்ற பசங்க இருக்காங்க. இந்த 6ஆம் வகுப்பு படிச்ச பையன் பிரைஸ் தி லார்ட் கிருபையா அவருடைய மார்க் எங்க இருக்கு, டாப்ல இருக்கு. ஜெபசிங் பாஸ்டர் தெரியும் பாருங்க, ஒவ்வொரு செமஸ்டர்லயும் யாருக்கு மார்க் அதிகமா அவரோட போட்டி போட்டே இருப்பாங்க.
ரெண்டாவது செமஸ்டர் ஆச்சு, மூணாவது செமஸ்டர் ஆச்சு, 4, 5வது செமஸ்டர் ஆச்சு. இந்த அவன் பேர் பாலமுருகன். பாருங்க, அந்த பையனை பீட் பண்ணி வர்றதுக்கு யாராலையும் முடியல. கர்த்தர் ஒருவேளை மனுஷர்களாலே ஞானம் இல்லாதவனாய் இருப்பான் என்று சொல்லி சிந்தித்த சூழ்நிலையிலே கர்த்தர் அவனுக்குள்ளே விசேஷித்து ஞானத்தை வைத்திருந்தார். பிரைஸ் தி லார்ட். 3 வருஷம் முடிஞ்சு போகும்போது பைபிள் காலேஜிலே ஒரு டாப் ஸ்டூடெண்டாக போகும்படியாய் பரலோகத்தின் தேவன் உதவி செய்தார். ஒருவேளை மனுஷங்க நம்மளை பார்க்கும்போது இவனுக்கு ஞானம் இல்ல, இவன் செய்ய போறாரா, இவனால முடியுமா அப்படி சொல்லிட்டு தான் சிந்திப்பாங்க. பிரைஸ் தி லார்ட். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை ஒன்று புரிஞ்சுக்கோங்க. கர்த்தருடைய அபிஷேகம் ஒரு மனுஷனுக்குள்ள இருந்து அந்த மனுஷன் ஞானமாய் நடந்து கொள்ளும்படியாய் ஜெபத்தோடு செயல்பட ஆரம்பிப்பான்னு சொன்னா அந்த அபிஷேகம் அவனுக்குள்ள ஒரு விசேஷித்த ஞானத்தை கொடுக்கும். அந்த ஞானம் அவனை சரியான ஒரு புத்திமானாய் நடத்தும். அவர்களை கர்த்தர் வர வர பலனடைய செய்ய போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு ஞானத்தை எங்க பெற்றுக்கொள்ளணும்? கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொள்ளணும். தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா? தேவ சமூகத்தில் அர்ப்பணிப்போம். நாம் இன்னும் கர்த்தருடைய அபிஷேகத்துக்குள்ள நிறைவோம். ஆண்டவருடைய விசேஷித்த ஞானத்தை எனக்கு தாருங்கன்னு கேட்போம். அந்த ஞானத்துக்குள்ளே வளரும்படி எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்போம். கர்த்தர் தொடர்ந்து இந்த வார்த்தையின் மூலமாய் நம்மை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் தொடர்ந்து நாம் ஜெபத்தோடு காணப்படுவோம். பிரைஸ் தி லார்ட்.